السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பிச்சேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் புனிதமிக்க ரமலானுடைய மாதம் நம்மளை நோக்கி வருகிறது. இந்த ரமலான் மாதத்தில் நாம் இபாதத்து செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? கவனமாக புரியணும். ஒரு பிள்ளையை ஸ்கூலுக்கு அனுப்புறோம். ஸ்கூலுக்கு அனுப்பினால் சின்னத்திலேருந்து பாடசாலையிலேருந்து பாடசாலை பல்கலைக்கழகம் என்ற ஒரு டார்கெட் இருக்கு. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு வந்தால் படித்த பிள்ளை ரிசல்ட் எங்களுக்கு என்ன செய்யலாம்? 5ஆம் ஆண்டில் புலமை பரிசில் பாஸ் ஆகிட்டாங்க, ஓஎல்ல இந்த ரிசல்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க. அந்த ரிசல்ட்ஸை வச்சு பிள்ளை படிச்சிருக்குதா இல்லையான்னு பார்க்கலாம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எங்களுக்கு ஒரு கிஃப்ட் தரப்போம். என்ன கிஃப்ட்னா, இந்த கல்வை பொறுத்தளவுல உலக மனிதர்களுக்கு அல்லாஹ் எல்லாருக்கும் கல்வை கொடுத்திருக்கிறான். நாங்க உடலால் எவ்வளவுதான் பலமானவர்களா இருந்தாலும் எங்க கல்வி ரொம்ப சாஃப்ட், ரொம்ப பலகீனம். ஒரு மனுஷன் உடல்ல ரொம்ப பருமனா இருப்பாரு, ஆனா உடனே உடைஞ்சு போயிருவாரு. பார்த்திருப்பீங்க நீங்க. அழுந்துருவாரு, பதறிடுவாரு. உலகத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிற நேரம் கூட தாங்க மாட்டார். அல்லாஹ் என்ன பண்றான்டா, உலகத்தை இப்படி எல்லாம் படைச்சு போட்டு மனுஷன் ரொம்ப சாஃப்டா படைச்சிருக்கிறான். ஒரு கொஞ்சம் வெட்டிப்பட்டா நாம நரம்பு போன மட்டும் வைங்க, ஆள் காலி ஆயிரும். ஒரு சின்ன நரம்பு நீ அப்செட் ஆயிட்டுன்னு வைங்க, எங்களுக்கு அப்படியே நம்ம பைத்தியமா போயிடும். இதே மாதிரி டோட்டலா எங்க சிரிப்பு, அழுக, இது எல்லாமே மனசு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த மனசு பலகீனமா இருந்தா என்ன ஆயிரும்? இந்த வாழ்க்கை ரொம்ப சிரமமாயிரும். நீங்க மன அழுத்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா இருந்தாலாச்சே, ரொம்ப மன அழுத்தத்தில் இருக்கிறாரு, சிரிக்க இல்லாம இருக்கிறாரு, ஒரு வகையா மனசெல்லாம் இறுகி போயிருக்குது, அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவருக்கு என்ன பிரச்சனைடா, அவர் மனசுல உள்ளதை அவருக்கு வெளிப்படுத்தவும் இயலாது. அவருக்கு பயங்கரமான சிந்தனைகள் வருவது. நிறைய பல பேர் என்னோட தொடர்பு கொண்டு பேசுவாங்க. சும்மா சும்மா பயம் வருவது, நைட்டுக்கு தூங்க முடியல, கண்ணை பத்தினா மௌத்தாயிரம் மாதிரி இருக்குது, கெட்ட கெட்ட கனவுகள்லாம் தெரியுது, வீட்டை விட்டு ஓடணும் மாதிரி இருக்குது, நிம்மதியாவே இல்லை, இப்படி பலர்கள் பேசுவாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த மனசு இங்க யார் கண்ட்ரோல்ல இல்லை. பொதுவாக வெளியில் உள்ள மனிதர்களை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா, முஸ்லீம் அல்லாதவர்கள் ரியல் நிஜமான வாழ்க்கைக்கு அவங்க ரொம்ப பயம். அதனால அவங்க குடிப்பாங்க. குடிச்ச உடனே ரியல் லைஃப்ல இருந்து போயிருவாங்க, அந்த போதைக்கு போயிருவாங்க. ஏன்னா ரியல் லைஃப் அவங்க வாழ்றதுக்கு பயம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனைகளை முகம் கொடுக்க தெரியல. அல்லாஹ் என்ன பண்றான்டா, இந்த கல்பை சாஃப்டா படைச்ச அல்லாஹ் ரமலான்ல இருந்து ஒரு ட்ரைனிங் கொடுக்குறான். இந்த கல்புக்கு தக்குவாவை சேர்த்த உடனே இந்த பிரச்சனை எல்லாம் காத்திலே பறந்துடும், ரொம்ப சிம்பிள் ஆயிடும். எந்த பிரச்சனைக்கு மனிதன் பயப்படுறானோ அந்த பிரச்சனைக்கு அது மருந்து அல்லாஹ் ரமலானில் வைத்திருக்கிறான். அதனால ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க புரிஞ்சு கொள்ளணும், மன ரீதியான பாதிப்புகளுக்கு எல்லாம் ரமலான் ஒரு பெரும் தீர்வாக அமையும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால இந்த நோன்பு பிடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொல்றான்? நோன்பு பிடிச்சோன்னு இல்லை, அல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக மாறக்கூடும். இப்ப நம்ம நோன்பு பிடிச்சிட்டோன்னு வைங்களேன், நோன்பு பிடிச்சா அதுல டாக்கெட் என்ன? ஸ்கூலுக்கு போனா ஒரு புள்ள அதுல டாக்கெட் என்ன? படிச்சு பட்டம் பெற்று வரணும். நோன்பு பிடிச்சிட்டாருன்னா அதுல டாக்கெட் இரையச்சம் உடையவராக மாறணும். இரையச்சம் இல்லாத ஒரு நோன்புல வேலையே இல்லை. அப்ப இரையச்சம் உடையவராக மாறணுமா இருந்தா யாருப்பா இரையச்சம் உடையவர்? இரையச்சம் உடையவர்னா தக்குவாதாரியா யாரு? தாடி வச்சுட்டு போற தக்குவாதாரியா? 5 வேளை பள்ளியில பாக்குறோம், அவர் தக்குவாதாரியா? பயான் பண்றாரு, அவர் தக்குவாதாரியா? ஊடா போய் மக்களை தொழுகைக்கு அழைக்கிறாரு. இந்த குவாலிபிகேஷன்ஸ் எல்லாம் அல்லாஹ் சொல்லி இருந்தா அவர் தக்குவாதாரி. விளங்குதா? ஒரு ஆள் 5 வக்தும் தொழுதுட்டாரா, அவர் தக்குவாதாரி. அப்படி குர்ஆன் சொல்லல. தக்குவாதாரியை பத்தி குர்ஆன் சொல்ல போக்கல எப்படி அல்லாஹ் சொல்லுது? வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்புடைய பாவ மன்னிப்புக்கு எல்லாரும் விரைஞ்சு வாங்க, ஓடி வாங்கன்றாங்க. வஸாரிஉ, நடந்து வந்துடாதீங்க, அல்லாஹ் மன்னிப்பு கொடுக்குறான்னு சொன்ன உடனே எப்ப ஓடி வாங்கப்பா. அந்த பாவத்தை பண்ணினீங்களா? தப்பு பண்ணினீங்களா?
வியாபாரத்துல மோசடி பண்ணீங்களா, 4 பேர் மனசை நோடிச்சீங்களா, தப்பா பேசுனீங்களா, தூஷணம் பேசுனீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தர்றேன்றான், ஓடி வாங்கன்றான்ல. அதுல வெயிட். இப்ப இங்க ஒரு மாணிக்கத்தை வச்சிருந்தா யாருக்கு வேணும்? ஓடி வருமா, எனக்கு வேணும் மாணிக்கம். யாரு வேகமா வந்து முந்திரீங்களோ உங்களுக்கு மாணிக்கம் கிடைக்கும். ஏன்னா நீங்க எவ்வளவு வேகமா வாரீங்களோ அதுக்கிடையில் உங்களோட மரணம் சம்பவித்தால் மன்னிப்பு இல்லை. மன்னிப்புக்கு அவசரமா வாங்க, வந்தாதான் உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்ன்றான். இப்படி சொல்லி போட்டு சொல்லலாம், வசாரியோ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்த். மன்னிப்புக்கும் ஓடிவாங்க. சொர்க்கம், வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கம் அப்படி, அது இன்பம் அப்படி, அதை நோக்கி ஓடிவாங்க. உஇத்தத் லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்டா. அப்ப யாருக்கு இதெல்லாம்? முத்தகீன்களுக்கு தான் அந்த சொர்க்கம் என்று சொல்லி போட்டு, யாரு முத்தகீன்கள் நல்லா சொல்றான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء. இப்ப நாங்க அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கிறோமா இல்லைன்னு பாக்குறதுக்கு நான் சொல்றேன். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء, அவர்கள் வந்து செலவழிப்பாங்க. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் என்று குர்ஆன் சொல்லல, அவங்க சொத்துக்களை செலவழிப்பாங்கன்னு சொல்லல. அவர்கள் செலவழிப்பார்கள், கஷ்டத்திலையும் செலவழிப்பார்கள், அவங்களுக்கு வறுமை நேரமும் செலவழிப்பாங்க, செழிப்பா இருக்கிற நேரமும் செலவழிப்பாங்க. அது இப்படி வறுமையில கஷ்டத்துல செலவழிக்கிறது, செழிப்பா இருக்கிற நேரம்னா ஓகே. என்ன அல்லாஹ் சொல்றான்? சொத்துகள் இல்ல, அவங்க நேரத்தை கொடுப்பாங்க, அவங்க வாலிபத்தை கொடுப்பாங்க. அல்லாஹ் இப்ப நீங்க வந்திருக்கிறது வந்து அந்த அந்த வேலை தான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء. உங்களுக்கு இந்த நேரம் வேற வேற வேலை செய்யலாம். ஆனா நீங்க என்ன பண்றீங்கடா, இல்லம்மா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொஞ்சம் படிப்போம்னு வந்தீங்க பாருங்க, இதுக்கு பேர் வந்து நீங்க செலவழிக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க. அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضراء வல் காதிமீனல் கைத, கோபத்தை அவர்கள் மென்று விழுங்குவார்கள். மென்று விழுங்கினான்னு நல்லா சொல்லல, காதிமீன செய்து கொண்டிருக்க இஸ்மு ஃபாயில், அவர் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. காதிமீன் விழுங்கிட்டே இருப்பாங்க. கோபம் வரும். நீங்க முத்தகீனா இருந்தா, இப்ப நானும் நீங்கள் என்ன பார்க்கணும்? ஆஹா, வைஃபோடு நடந்து கொண்டோம், கோபப்படுற மாதிரி பேசிட்டா, நான் கோபத்தை மென்று விழுங்கினா, கோபப்பட்டனா, என்ன மாதிரி நான் நடந்தேன்? வல் காதிமீனல் கைத, கோபத்தை மென்று விழுங்கணும். கோபம் வரும். இப்ப கோபம் வந்தா மென்று விழுங்குறதுன்னு என்ன தெரியுமா? நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிட்டா முகத்துல தெரியும். ஆனா ஒரு சபை வந்து நல்ல நல்ல சபைன்னு வைங்க, நீங்க சப்புறதை காட்டிக்கொள்ள மாட்டீங்க. ஒரு நல்ல பெரிய சபையில இறைச்சி பிடிச்சி சப்பி சப்பி இருப்பீங்களா? இல்ல, அந்த சபையோட நீங்க என்ன செய்யுங்க, இப்படி இதாயிட்டு விழுங்கிடுவீங்க, நீங்க காட்ட மாட்டீங்க அப்படி. அந்த மாதிரி அத மாதிரி அந்த கோபம் முகத்துல கூட தெரியாது. அது காதிமீனல் கைதா, அந்த கோபத்தை விழுங்கிட்டாங்கன்னா அந்த முகத்துல கூட பாத்தீங்களா, அவ்வளவு கோபத்தை, அது அடையாளமே தெரியாது. உன்னை சப்பி விழுங்கிட்டீங்கன்னு வைங்க, அடையாளம் தெரியாம போயிருமா இல்லையா? கோபம் எங்க தெரியும்? கோபம் கையிலேயே தெரியும், ஃபர்ஸ்ட்டுக்கு முகத்துல தெரியும். முகம் அகோரமா இருக்கும், ஒரு வேறமா இருக்கும். அந்த முகத்திலே தெரியாம ஆகிற அளவுக்கு அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க. வல் காதிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ், அதையும் மக்களை மன்னிச்சுட்டான்னு எல்லாம் சொல்ல, மன்னிச்சுட்டே இருப்பாங்க. வல் ஆஃபீன், அவர்கள் ஆஃபீன்கள் அனின் நாஸ். அப்ப மக்கள் என்ன செய்வாங்கன்னா, மக்களோட குறைகள் இருக்கும். அவர்கிட்ட ஒரு நாள் வேலை செஞ்சிருப்பாரு, வேலை செய்யறோட நிறைய கோவம் வரும். எப்பா இது இப்படியா வைக்கிறது, அங்கதானே வைக்கணும், இந்த மாதிரி நிறைய கோவம் வரும். அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம், அந்த அந்த பிழைகளை எல்லாம் சரிமா சரி அப்படின்னு மன்னிச்சுட்டே இருப்பாங்க. வல் ஆஃபீன் அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அல்லாஹ் அந்த முஹ்சின்களை விரும்புறான் அப்படின்னா. அப்ப இப்போ ஒரு பேனாவை எடுத்துட்டு, நான் இவ்வளவு நாள் தொழுகிறேன், தக்குவாதாரி லிஸ்ட்ல அல்லாஹ் நிறைய சொல்றான், அதுல ஃபர்ஸ்ட் கோபத்தை மென்று விழுங்கினா இல்லையா? டவுட். என்ன மார்க்ல போடணும்? இன்னும் தக்குவா முத்தகீன் லிஸ்ட்ல நான் இல்லை. அப்ப ரமலான் எங்களை தக்குவாதாரியா மாத்தி இருந்தா நாங்க என்ன செஞ்சிருக்கணும்? கோபத்தை கட்டுப்படுத்துற அளவுக்கு. அதுக்கு எங்க மேனேஜ்மெண்ட் சொல்லுவாங்க சைக்காலஜில, அதெல்லாம் பண்ண தேவையில்லை. ரமலான சரியா அடைஞ்சிட்டோம்டா எங்களுக்குள் கோபம் அடங்கும். மக்கள்கிட்ட நிறைய மன்னிப்பு வரும். மன்னிங்க, அவங்க ஹிதாயத்துக்கு துவா செய்வீங்க, மன்னிச்சு விட்டுருவீங்க. தொட்டதுக்கு, பிடிச்சதுக்கு, பட்டதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சனை படுத்த மாட்டீங்க. மக்கள் அதிகமாக மன்னிக்கிற தன்மை உங்கள்கிட்ட வரும். வல் ஆஃபீன் அனின் நாஸ். அடுத்தது சரிப்பா, இதான முத்தகீன், தப்பே பண்ண மாட்டாங்களோ, முத்தகீன் ஆயிட்டாங்களே, தக்குவாதாரி. முத்தகீன் வந்து தப்பே பண்ண மாட்டாங்களான்னு கேட்டீங்கன்னா அடுத்தது அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன், அவங்க ஒரு மானக்கேடான விஷயம் ஒன்று செஞ்சான். இந்த அல் ஃபாஹிஷான்னு சொல்லல, இந்த 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 மானக்கேடுன்னு சொல்லல, ஏதாவது ஒரு மானக்கேடு. கண்ணால தப்பா பார்த்துட்டான், வாயால தப்பா பேசிட்டான், வேற ஏதாவது தப்பாவே பண்ணிட்டான்,
அந்த மாதிரி ஃபாஹிஷா செஞ்சா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸும், ஒரு ஃபாஹிஷா கெட்ட ஏதோ ஒரு கெட்டதை செஞ்சுட்டான், ஃபாஹிஷாவை மானக்கேடான செஞ்சுட்டான், அல்லது அவனுக்கு அவனே தீங்கு செஞ்சுட்டான். ரெண்டு விஷயம். தீங்கு செய்யறேன்னா என்ன? உங்களுக்கு நீங்களே தீங்கு செய்யறேன்னா என்ன? அதாவது நீங்க உங்களுக்கு தீங்கு செய்யறேன்னா உங்களுக்கே கில்ட்டியா இருக்கு. தப்பு பண்ணிட்டோம், மனசு ரொம்ப குத்தும், அது நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, உங்களுக்கு நீங்களே அநியாயம் செஞ்சுட்டீங்க. அந்த மாதிரியான ஏற்பாடுகள் வந்தா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸும் ஸக்கருல்லாஹ், அல்லாஹ் அவங்க நினைச்சு பார்த்த உடனே அல்லாஹ் அவங்க கேட்பாங்க, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, ஃபஸ்தக்ஃபிரு லிதுனூபிஹிம். அல்லாஹ் பதில் கொடுக்குறான், ஏப்பா முத்தகின் தப்பே பண்ணாம இல்ல, தப்பெல்லாம் பண்ணுவாங்க, பண்ணிட்டு ஓடி வந்து கேட்பாங்களா, யா அல்லாஹ் மன்னிச்சிரு யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்கிறா, இப்படி எல்லாம் ஓடி வந்த பிறகு அவங்க மன்னிப்பு கேட்ட பிறகு வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர அவர்களை யாரு மன்னிப்பா? அல்லாஹ் என்ன கேட்கிறாங்க உங்களுக்கு? அல்லாஹ்வை தவிர அவர்களை யாரு மன்னிப்பா? சரி, இப்ப நம்ம போயிட்டு வந்துருவோம். அவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு கொடுப்பான், ஜன்னாவை கொடுப்பான்னு அல்லாஹ் சொல்லிட்டு வரான். இப்ப என்ன பாயிண்ட்டா, உங்கள்ட்ட பிள்ளைகள் இருக்கு, நீங்க கணவன் மனைவியா வாழுவீங்க. உலகத்துல எனக்கு தெரிய உங்க பிள்ளை அறிவாளி ஆக்கணும்னா என்ன செய்யணும்? அதுக்கு என்ன பல்கலைக்கழகம் இருக்குது, பாடசாலைகள் இருக்குது. அந்த பாடசாலைகளுக்கு போனீங்கன்னா அவங்க படிச்சு பட்டம் பெறுவாங்க. அறிவாளி ஆக்குறதுக்கு பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. அங்க போய் குழந்தைகள் அறிவாளி ஆக்கணும். உங்க புள்ள களவெடுக்காம இருக்கணுமாக இருந்தா, உங்க புள்ள போதை பொருளுக்கு அடிமையாகாம இருக்கணுமா இருந்தா, உங்க பிள்ளைகள் புறம் சொல்லாம இருக்கணுமா இருந்தா, கணவன் மனைவி 2 பேரும் அமர்கலமா வாழணுமா இருந்தா, இந்த மாதிரியான செய்யறதுக்கு எனக்கு உலகத்துல ஒரு நிறுவனம் சொல்லுங்க பாப்போம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போனாங்கன்னா நிறைய தர்மம் பண்ணுவாங்களே. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துக்கு போறவங்க கோபமே பட மாட்டாங்களே, அங்க கோபப்பட மாட்டாங்களே. அப்படி ஏதாவது ஒரு பல்கலைக்கழகம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இல்லை. நம்ம இலங்கையில இருப்போமே, 11 ஆண்டு காலமாக இலங்கையில ஓயல் வரைக்கும் படிப்பாங்க. அப்ப ஓயல் படிச்சுட்டாங்கன்னா அந்த ஓலெவல் எக்ஸாம் என்ன செய்யணும் தெரியுமா? இவர் இதுக்கு மேல படிக்க தகுதியா இல்லையான்னு சொல்லணும். ஓயல் எழுதினதுக்கு பிறகு அதுல இருந்து ஒரு சிலர்கள் 11 வருஷம் ஸ்கூல் வந்தவங்க விழுந்துருவாங்க. ஏன்னா அதுக்கு மேற்படிப்புக்கு தகுதியற்றவங்க, அவங்கள கலட்டி விட்டுருவாங்க. இப்ப நாம என்ன செய்வோம், ஒரு சல்லாடி எடுத்து இதாக்குற மாதிரி கலட்டி விட்டுருவாங்க. விட்டா மேற்படிப்புல அந்த அட்வான்ஸ் லெவலுக்கு ஒரு குரூப் படிப்பாங்க. அவங்க யாருண்டா 13 ஆண்டு காலம் படிக்கிறாங்க. இலங்கையிலே அந்த வருஷத்துல 2000 ஆண்டு பிறந்திருப்பாங்க பாருங்க. அவங்க 2011 ஓயல் செஞ்சிருப்பாங்க. 2011 எங்களுக்கு விளங்கும், இலங்கையில் இவங்க எல்லாம் கூமுட்டைகள், இவங்க எல்லாம் கொஞ்சம் ஓகே 13ஆம் ஆண்டு வரைக்கும் படிக்கிறதுக்கு தகுதி பெற்றவங்க. அதுக்கு பிறகு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாம்ல ஒரு பெரிய குரூப்பே கழிச்சு விட்டுருவாங்க. அதுக்கு மேல பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துக்கு யாரு போவாண்டா, 2000 ஆண்டுல பிறந்தாங்களே ஒரு 3 லட்சம் மாணவர்கள் வைப்போமே, அந்த 3 லட்சம் மாணவர்களையும் ஒரு 20,000 பேரை பல்கலைக்கழகம் அனுப்புவாங்க. அந்த 20,000 பேர் யாருன்னு சொன்னா அவங்கள வடிச்சு 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 எடுத்து பெர்ஃபெக்ட். இவன் 11ஆம் ஆண்டு பாஸ் ஆகினான், அட்வான்ஸ் லெவலுக்கு தகுதி பெற்றான், அட்வான்ஸ் லெவலை தாண்டி பல்கலைக்கழகத்துக்கு தகுதி பெற்றான். சரி, இப்ப பல்கலைக்கழகம் அவங்க வடிச்சு எடுத்த மாணவர்களையே ரொம்ப அந்த மாதிரி எடுத்து பார்த்தா சூப்பர் மாணவன், சூப்பர் மாணவர்களை அனுப்பினா பல்கலைக்கழகத்துக்கு. அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்கள மாதிரி ஒழுக்கமானவங்களை பார்க்கவே இல்லாம இருக்கு, அவங்கள மாதிரி அடக்கமானவங்களை பார்க்கவே இல்லாம இருக்கு. ஏன்? அந்த 2000 ஆண்டு பிறந்த பிள்ளைகள்ல அவங்கள தானே எடுத்து பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்குது. அந்த 3 லட்சத்துல 2,80,000 பேரும் காலி. அவங்க ஸ்கூல்ல ஒழுங்கா படிக்கல, வீணா விளையாடிட்டாங்க, நிறைய தப்பு பண்ணிட்டாங்க. அவங்களெல்லாம் ஓரமாயிட்டு இவங்க தப்பா மாணிக்கங்கள்னு சொன்னாங்க. அப்படித்தானே? அப்படி பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பினவங்க மாணிக்கம். அவங்கள்ட்ட போய் பார்த்தா பல்கலைக்கழகத்துல இவங்க தானே தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க சூப்பர் மாணவர்கள். பார்த்தா பல்கலைக்கழகத்துக்கு போற நேரத்துல இடையில மரங்கள்லாம் அசையும். ஏன் அசையுது? அவங்க 2 பேரும் திருமணம் முடிக்காமலே தப்பான உறவு வைக்கிறாங்க. அப்படி உங்க தாயின் தகப்பனும் உங்களை மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சு உங்க ஸ்கூல்ல பாராட்டு விழா நடத்தி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட மாணவர் மாணவியை அனுப்பினா அங்க போனா தகாத உறவு. அவங்க தாய் தகப்பன் கண்ட பிடிக்கும். அடடா, இந்த படிப்பு அவங்களை திருத்தல, அவங்களை அறிவாளி ஆக்கிச்சு. மெடிக்கல் காலேஜ்ல ஒரு 2 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன், மேலே இருந்து ஒரு பொம்பளை புள்ள கீழே பாஞ்சா மன அழுத்தத்துல, மேல் மாடியிலிருந்து கீழே பாஞ்சு செத்து போனா. அப்ப என்ன ஆச்சு? அப்படி படிச்சவன் அங்க அனுப்பின இவன் தான் இலங்கையிலே அந்த ஆண்டுல பிறந்த அறிவாளி. அதனாலதானே பல்கலைக்கழகத்துக்கு கொண்டு போனோம். அதுவும் மெடிக்கல் ஃபேக்கல்டி, டாக்டராக பாக்குறாங்க. மேலே இருந்து கீழே குதிச்சா பைத்தியமே, மன அழுத்தமாச்சு. அப்ப என்னன்னா, இந்த படிப்பால அவங்க செய்யற தப்பு நின்றுச்சா? இல்ல.
பல்கலைக்கழகத்துக்கு போய் நின்றோம்னா ரேகிங் நடத்துவாங்க. முஸ்லீம்கள் நடத்துறாங்க. மத்த முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் நடக்கும் ரேகிங், ஒவ்வொன்றிலும் நடக்கும். சில பல்கலைக்கழகத்துல கொஞ்சம் கம்மியான ரேகிங், சிலது எனக்கு பள்ளியில சொல்ல இயலாத ரேகிங், ரொம்ப ரொம்ப மோசமான ரேகிங் நடத்துவாங்க. அந்த ரேக் பண்றதுன்னு சொன்னா, இப்போ ஒரு பொடியும் வர்றான்னு வைங்களேன், ஒரு குமர பிள்ளையும் வருது, நான் மெடிக்கல் ஃபேக்கல்டி ரேகிங் சொல்றேன், ஆக கம்மியான ரேகிங். இதுதான் பல்கலைக்கழகத்துல அதாவது கொடுக்குற ரொம்ப இதுல மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கொடுக்குற, கொழும்பு மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி கொடுக்குற கம்மியானது. வந்தா ஒரு ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் வருவாங்கன்னு வைங்களேன், புதுசா ஜூனியர், இங்க சீனியர் எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. 2 பேர் வந்துட்டாங்களா, வந்தவங்க ஜோடி போடணும். பொம்பளை பிள்ளை எங்கேயோ ஒரு ஊர்ல இருந்து வந்திருப்பா, அன்றாதபுரத்துல இருந்து, ஆம்பளை பொடியும் ட்ரிங்கோல இருந்து வந்திருப்பா. 2 பேரும் கையை பிடிச்சிட்டு வந்து, நான் இவங்களோட வாழ ரெடி, நான் இவங்களை விரும்புறேன், ரேகிங் சந்தோஷம். ஜூனியர் எல்லாம் எங்க கட்டுப்பாட்டுல வந்துட்டாங்க. இந்த மாதிரி சைக்கோ மாதிரியே நடப்பாங்க. அதாவது கையில ஒரு கோல் பேட் கொடுக்க மாட்டாங்க, அரை மணி தேர்தலுக்கு கிரிக்கெட் அடி நாங்க பார்க்கணும் பண்ணுவாங்க. நீங்க கிரிக்கெட் அடிங்க, நாங்க பார்க்கணும் பண்ணுவாங்க. இவங்க தானடா 13ஆம் ஆண்டு வரைக்கும் படிச்சு, இரவு பகல கண்ணுல வந்து விளக்கு பானம் வச்சு படிச்சு, பல்கலைக்கழகத்துக்கு நல்ல மார்க்ஸ் எடுத்து, பல்கலைக்கழகம் வரைக்கும் வந்து ரிசல்ட் ஸ்கோர்ல நல்ல இடம் போட்டு வந்தவங்க இது என்ன பண்றாங்க பார்த்திருப்பீங்க நீங்க. பல்கலைக்கழகத்துல வந்து போராட்டம், பல்கலைக்கழகம் யூனியன் பிரச்சனை, பூட்டியாச்சுன்னு ஸ்கூல் போட்ட மாட்டாங்க, அந்த அளவுக்கு பூட்டிருப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, உலகத்துல உங்க பிள்ளைய செய்யறதுக்கு, பெண்களுக்கு உங்க கணவர்மார்களை செய்யறதுக்கு, கணவர்மார்கள் உங்க மனைவியை செய்யறதுக்கு எங்கேயும் டியூஷன் இல்லை, எங்கேயுமே என்ன இல்லை, ஒரு யூனிவர்சிட்டி இல்லை, ஸ்கூல் இல்லை. என்ன செஞ்சு தருவாங்க? என் பிள்ளை உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு அனுப்பினா 2 4 படிச்சு கொடுப்பாங்க. அறிவு வேலை செய்யும். ஆமா, இப்படி போனா கார் வாங்கலாம், இப்படி போட்டா பில்டிங் வாங்கலாம், இப்படி போட்டா இந்த மாதிரி பண்ணலாம், அறிவு வளரும். ஒரு சபையில எப்படி பேசணும் என்பது சொல்லிக் கொடுப்பாங்க. அவருக்கு ஒரு சபையில படிச்சவன் எப்படி பேசுவான், அவர் பேசுற ஸ்டைல் எல்லாம் படிச்சு கொடுப்பாங்க. ஆனால் பாவத்திலேருந்து விடுபடுறாங்கன்னா அங்கேயும் தப்பான காட்சி பாக்குறாங்களே, போன கையில கொடுத்த உடனே தப்பா ஈடுபடுறாங்களே, படிச்சவனை ஈடுபடுறானே. அப்ப என்ன இதுக்கு தீர்வுன்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல ஒரே ஒரு பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்தை எப்படி செட் பண்றான்னா, புத்தளத்துக்கு அந்த பல்கலைக்கழகம், அமெரிக்காவிலேயே நடக்கும், சுவிட்சர்லாந்துலயே நடக்கும், எங்க போனாலும் நடக்கும். இந்த ஒரு மாசத்துல அமெரிக்கா முஸ்லீம் இப்படி தைப்பாங்க, பிரான்ஸ்லயும் இப்படித்தான், நீங்களும் இப்படித்தான். யாரும் சாப்பிட மாட்டோம், பகல் எல்லாம் சாப்பிட மாட்டோம். இந்த ட்ரைனிங் வந்து நான் இன்னைக்கு பாப்பா, நீங்க இந்த ட்ரைனிங் இந்த வருஷம் எடுத்துட்டீங்க 2022, நான் ட்ரைனிங்ல குவாலிஃபைட். 2023 எனக்கு ட்ரைனிங் இல்லையா? வருஷம் நீங்க ட்ரைனிங் எடுக்கணும், நானும் எடுக்கணும், நீங்கள் எடுக்கணும். என்ன விஷயம் பண்ணா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ட்ரைனிங்கை எடுத்துட்டோம், இந்த ட்ரைனிங்க்கு பெருமதி வேர்ல்டு வைட், இன்டர்நேஷனல் ட்ரைனிங். ஆர்மி ட்ரைனிங் கொடுப்பாங்க எடுத்து ஒரு கேம்ப்ல வச்சு. இன்டர்நேஷனலி பாடிக்கு இல்ல, மென்டல் ட்ரைனிங், மனசுக்கு ட்ரைனிங். மேல அல்லாஹ் பாக்குறான், பசிக்குதா, பசியே நீ தாங்கி கொண்டிருக்கிற பிரைமரி தேவை, ஃபர்ஸ்ட் தேவை என்ன? ஃபர்ஸ்ட்டுக்கு சாப்பாடு தான், அப்புறம் மற்ற வேலை எல்லாம். இதையே தாங்கி கொண்டிருக்கிறிய, போன்ல தப்ப பாப்பியா? இல்லையா? அல்லாஹ் உளவியலாளர்கள் சொல்றாங்க, ஒருத்தனுக்கு ஒரு பண்பு கொடுக்கணுமா இருந்தா 21 நாள் தொடர் ட்ரைனிங். உளவியலாளருக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குது. சில உளவியலாளர்கள் சொல்றாங்க 24 டேஸ் ட்ரைனிங். 24 நாளைக்கு என்ன செய்யணும்? ஒரு கருத்தை அப்படியே கொடுத்தா ஆள் மனசுல போய் நச்சுன்னு பட்டு. ஒரு கள்ளம் வர்றான்னு வைங்களேன், ஒரு தப்பு பண்றான், அந்த கல்லனுக்கு என்ன செய்வோம்? நாங்க கவுன்சிலிங் பண்ணுவோம். எத்தனை நாள் பண்ணணும்? 24 நாள் பண்ணாதான் எக்ஸெப்ட் ஆகும். ஒரு கொலைகாரன் வர்றான், கொலை செய்யாதுன்னு சொல்ல மாட்டோம், 24 நாளைக்கு கவுன்சிலிங் பண்ணுவோம், அப்பதான் செட் ஆகும். சோ அல்லாஹ் என்ன பண்றான்? 1 மாத காலமா அல்லாஹ் மேல இருக்கிறான், இறைவா நான் தப்பா பேச மாட்டேன், இறைவா நான் தப்பான காட்சி பார்க்க மாட்டேன், உனக்கு பயமா இருக்கிறியா அல்லாஹ், நீ என்ன தண்டிச்சிருவையா அல்லாஹ், உன் மன்னிப்பை நான் எதிர்பார்க்கிறேன். ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஆங்கிலம் பேசுறவர், சிங்களம் பேசுறவர், தமிழ் பேசுறவர், மலையாளம் பேசுறவர், அப்படி பேருக்கும். இது எந்த அரசாங்கத்திலையும் செய்யல. எந்த அரசாங்கம் இன்ஃபார்ம் பண்ணா உங்க நாட்டு மக்கள் மட்டும்தானே. ஒட்டுமொத்த உலகமும் ஒரே மாசத்துல இருக்குமா? நீங்க உலகத்துல எங்கேயாவது ஒரு குக்கிராமத்துக்கு போங்க, அங்கேயும் நோம்பு பிடிச்சிருப்பான். அப்ப இந்த ட்ரைனிங் வேர்ல்டு வைட்ல நடக்குது. தக்வா ட்ரைனிங், தக்வா ட்ரைனிங்க மாதிரி ஒரு கஷ்டமான ட்ரைனிங் இல்லை. ஏன்னா நோம்பு பிடிங்கன்னு குர்ஆன்ல எத்தனை தடவை வருது? நோம்பு பிடிங்கன்னு குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்துல தான் வருது. விளங்குச்சா? அதாவது குத்திபாலைக்கும் சியாமன் வந்தது அதை விடுங்க. ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதம் என்று குர்ஆன்ல வர்றது ஒரே ஒரு இடம். ஷஹ்ரு ரமலான் என்று வர்றது குர்ஆன்ல சூரத்துல் பக்ராவுல, வேற எங்கேயும் வரல. ரமலான் மாசத்துல குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு, நோம்பு பிடிங்கன்னு வருது அங்க. அப்ப ரமலான் மாசத்துல நோம்பு பிடிங்கன்னு ஒரு இடத்துல வருது, தொழுவுங்கன்னு ஒரு சில இடங்கள்ல வருது.
எது கூடுதலா குர்ஆன்ல வருது? இத்தகுல்லா இத்தகுல்லா மஸ்ததத்தும், தக்குவா தக்குவா தக்குவான்னு 200க்கு மேல வருது. ஒரு வாப்பா ஒரு பிள்ளைக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுவாருன்னு வைங்களேன், மகன் கிரவுண்டுக்கு போய் விளையாடுங்க. இது எந்த நாளும் சொல்லணுமா? ஒரு நாள் சொன்னா போதும், 4 மணி ஆயினா ஜாமன்னு பாஞ்சிருவாரு. என்ன வாப்பா சொல்லிருக்கிற கிரவுண்டுக்கு போய் விளையாட சொல்லி, அது லேசி. எது கஷ்டம் தெரியுமா? மகன் இந்த போன் எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, யூடியூப் போகாதீங்க, இது இன்றைக்கும் சொல்லணும், நாளைக்கும் சொல்லணும், நாளை மறுநாளும் சொல்லணும். மறந்துடுவாரு. அது அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். உலகத்துல எது கஷ்டம் தெரியுமா? பாடத்திலே தக்குவா. தக்குவா பத்தி பேசிட்டு வெளியே போவோம், தக்குவா பறந்துடும், தக்குவா காணாம போயிடும். அதனால இறைவன் ரமலான் வந்து ஒரு இடம் தான். நோம்பு பிடிக்க என்பது லேசி. முழு உலகம் பிடிக்குதா இல்லையா? நோம்பு பிடிக்கிறது கஷ்டம் இல்லை. நோம்பு பிடிங்கன்னா சொன்னா போதும். ஒட்டுமொத்த உலகத்துக்கு ஒரு தடவை தான் சொன்னான்ல, ரமலான் வர்ற நேரம் எல்லாரும் சகருக்கு ரெடி ஆகிறோமா, நேற்று வரைக்கும் பகல் திண்டோம், அடுத்த நாள் ப்ரிப்பேர் ஆகிறோம், பகல் சாப்பிடல, ஓகே. ஆனால் அதுல கிடைக்கிற பெனிஃபிட் தக்குவா, இது லேசில எல்லாரும் கிடைக்காது. நோம்புல வர்ற எல்லாருமே தக்குவாதாரியா இல்ல. அந்த தக்குவாதாரியாக நீங்க மாறினா உங்க முகத்துல கோபத்தை ரொம்ப தேவைப்பட்டா நீங்க கோவப்படுவீங்க, தொட்டதுக்கு பட்டதுக்கு எல்லாம் கோவப்பட மாட்டீங்க. ரசூலுல்லாஹ் அழகான முன்மாதிரி இருக்கும். அதனால இந்த ட்ரைனிங் இதெல்லாம் தரும். இப்ப நீங்க அடைஞ்சுக்கோங்க. 40 வருஷம் ரமலான் அடைஞ்சவங்க இப்ப இருப்பீங்க, 45 வருஷம் ரமலான் அடைஞ்சவங்க இருப்பீங்க. இந்த 45 வருஷத்துக்கு பிறகு நீங்க தக்குவாதாரியா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? ஒரு ஏழை உங்க வீட்டு கதவை தட்டினா நீங்க கணக்கெல்லாம் கொடுத்திருப்பீங்க. ஒரு அனாதை வந்தா யாருக்கும் தெரியாம கொடுத்திருப்பீங்க. செஞ்சீங்களா? படுத்துற மாதிரி பேசுவாங்க, அடக்கிட்டு இருந்து அந்த கோபத்தை தனிச்சிருக்கீங்களா? தப்பு பண்ணின உடனே துடிச்சு போய் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி பண்பு இருந்தா நீங்க முத்தகீன்கள். இப்ப பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதாவது திருக்குர்ஆன் முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்றான் தஸ்கீரா. இது வந்து உங்களுக்கு ஞாபகம் மூட்டும். 25 நபி தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், 2000 நபி சொல்லல. ஏன் அல்லாஹ்க்கு தகவல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்ல. அதுல மூசா நபி எடுத்து 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 ஒவ்வொரு ஆங்கிள், இந்த கேமரா எடுத்துக்கொண்டோம்னா ஒரு ஆங்கிள் என்னைய காட்டின இப்படி இருக்கும், இன்னொரு ஆங்கிள் வேற மாதிரி இருக்கும், இன்னொரு ஆங்கிள் வேற மாதிரி இருக்கும். மூசா நபி ஒவ்வொரு ஆங்கிள் எல்லாம் பேசுறான். ஏன் வேற நபியே இல்லையாப்பா? மூசா நபியே திருப்பி திருப்பி அதையே எடுக்கிறான். நீங்க நிஜமா பாடம் பெறணுமா இருந்தா ஒரே விஷயத்தை திருப்ப திருப்ப சொன்னாதான் நீங்க கவனம் பெறுங்க. ஆஹா ஓ இத்தகுல்லா, இப்படியே ஒரு கதையை சொல்லி அல்லாஹ் பயந்துக்கோங்கன்னுவான், இப்படி ஒரு கதையை சொல்லி அல்லாஹ் பயந்துக்கோங்கன்னுவான். அந்த மாதிரி அல்லாஹ் திரும்ப திரும்ப குர்ஆன்ல தகவல் சொல்லாம இல்ல, தகவலை கம்மியாக்கி சொன்னதையே திரும்ப சொல்றான். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு 6:15 தொழணும் மட்டும் தெரியும்னு வைங்களேன், ஒரு 6:20 பள்ளிக்கு வரணும்னு வைங்க, உங்களுக்கு மறந்துடும். வீட்டுல உள்ளவங்க பள்ளிக்கு போக இல்லையா, ஆமாடி பள்ளிக்கு போகணுமே. இதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணுவான்டா, மறக்கிற டைம் எல்லாம் ஒவ்வொரு வருஷமா தக்குவா குறைஞ்சிட்டே வரும், திரும்ப ரமலான்ல பூஸ்ட் ஆக்கி விடுறான். கவனமா புரிஞ்சுக்கோங்க. பாருங்க, இந்த தக்குவா வந்த பிறகு அபூபக்கர் சித்திக் வரலாறுல தக்குவாட ஒரு அம்சத்தை பாருங்க. நான் சொல்லிட்டேன், அவங்க கோபத்தை மென்று விழுங்குவாங்க, அவர்கள் வந்து மக்கள் கடுமையா செலவழிப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு அவதூறு சொன்ன சம்பவம் உங்களுக்கு தெரியும். அவதூறு சொல்லிட்டாங்க. சொன்னா இப்ப இது எவ்வளவு ஆத்திரத்தை உருவாக்குதுன்னா, பக்கத்து வீட்டால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க செலவழிச்சிட்டு வர்றாங்க. உங்களுக்கு நீங்க சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, நீங்க உங்க பக்கத்து வீட்டு ஆளுக்கு நிறைய செலவழிக்கிறவங்க வறுமையில இருக்கிறாங்க, பார்த்து 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 கொடுக்குறீங்க. அப்படி செலவழிக்கிற ஒரு ஆள் உங்க மகள் பத்தினி, அவங்கள பத்தி தப்பா ஒண்ணு பேசினா நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிற முடிவு என்ன? அந்த வீட்டுக்கு போகவே மாட்டேன், அவங்களுக்கு எதையும் கொடுக்க மாட்டேன்னு முடிவு எடுப்பீங்க. இதே முடிவு அபூபக்கர் தான் எடுத்தாங்க. அதாவது மிஸ்டாக் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல இல்ல நான் கொடுக்க மாட்டேன், இதுக்கு பிறகு அவங்களுக்கு செலவழிக்க மாட்டேன்ட்டாங்க. அவருக்கு எத்தனை ஆத்திரம்டா, அவர் மகளோட இறக்கும், அதையும் தாண்டி ரசூலுல்லாவோட இறக்கும். அவங்க மகளோட எவ்வளவு இறக்குமோ அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கும். ஏன்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மாத காலமா பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயோட வாழ்றதா இல்லையா? ஏன்னா ஆயிஷா நாய்க்கும் ஸஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 பேருக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதா பேசிட்டாங்க. அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு பிரயாணம் போயிட்டு வராங்க யுத்தத்துக்கு. அந்த யுத்தத்துக்கு போயிட்டு வர நேரம் ஆயிஷா நாய் வந்து அப்ப ஹவுஜத்னு சொல்லுவோம், அதாவது அந்த ஹவுஜத்தை எடுத்து அது ஒரு கருப்பு பெட்டி, அந்த கருப்பு பெட்டியில வச்சுட்டு வருவாங்க. அதுல வச்சுட்டு வந்தா ராத்திரிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெட்டியில அப்படியே கீழே வச்சிருவாங்க. வச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் முழுக்க மறைச்சிருக்கணும், அடையாளம் தெரியாம மறைக்கணும்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் போவாங்க பாலைவனத்துல. ஏன்னா டாய்லெட் அடிச்சு இல்ல, பப்ளிக் டாய்லெட் இல்ல,
இருட்டுல இருள மட்டும்தான் அவங்க டாய்லெட் போவாங்க இயற்கை தேவைக்கு. அதுவும் ரொம்ப தூரம் போவாங்க, போயிட்டு தேவைகளை நிறைவேற்றிட்டு வருவாங்க. இந்த பிரயாணம் போகிற நேரம் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா வந்து அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா தாத்தட்ட ஒரு மாலை கேட்டிருந்தாங்க. அது யமன் நாட்டு முத்தால செய்யப்பட்ட மாலை. அவங்க எங்க பிரயாணம் போனாலும் அதாவது ஜிஹாதுக்கு தான் போறாங்க. அந்த ஜிஹாதுக்கு போனா கூட அழகா இருக்கிறாங்கன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட நைட்டுக்கு வாழணும், அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க. அந்த மாலை இரவல் கேட்டுட்டு போயிட்டு போறாங்களா, திரும்பி வர்ற வழியில பெண்களுக்கு என்று சும்மா ஒரு சுபாவம் இருக்குது. தான் போட்டது ஆண்களுக்கு இப்படி பர்ஸ் மிஸ் ஆகினா தெரியுமோ, போன் மிஸ் ஆகினா, பெண்களுக்கு போட்ட நகை மிஸ் ஆகினா தெரிஞ்சிடும். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே இயற்கை தேவையை செஞ்சுட்டு வர்றாங்க, இப்படி பிடிச்சு பாக்குறாங்க, நகையை காணும். அதோட அவங்க என்ன பண்றாங்கன்னா இருட்டுல எங்க பிளாஷ் லைட் அடிக்கிறதா, அதுவும் மண்ணு, இப்படியே தேடுறாங்க. தேடுற நேரம் போகுது. இந்த பெட்டிக்குள்ளே வளமையா டைமுக்கு வந்துருவாங்க. இவங்க என்ன பண்ணிடுவாங்க, அந்த கருப்பு பெட்டியை தூக்கி வச்சிருவாங்களா, அது ஒட்டக்க பாட்டுல போகும். சஹாபாக்கள் என்ன பண்றாங்கன்னா அவங்க சொல்றாங்க, சத்தியமா எங்களுக்கு தெரியல. என்ன ஒரு ஆயிஷா நாகி சொல்றாங்க, நான் ரொம்ப ஒல்லி மெலிஞ்சவங்க, ஏன் நான் இருந்தா பெட்டி எவ்வளவு பாரமோ, இல்லாட்டி அதே பாரம் தான். அவங்க கைக்கு தெரிஞ்சிருக்காது, தூக்கி வச்சுட்டாங்க. பெட்டியை வச்ச பிறகு அவங்க போயிட்டாங்க. பெட்டியை தூக்கி வச்சவங்க நினைக்கிறாங்க ஆயிஷா நாய் அதுக்குள்ளே. ஆயிஷா நாய் இன்னும் மாலையை தேடுறாங்க. அவங்க தேடி போட்டு இங்க வந்து பாக்குறாங்க, பிரயாண கூட்டம் கிளம்பிட்டு எங்கன்னு அடையாளமே தெரியல. ஆயிஷா நாய் என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே ஃபுல்லா அப்படியே இப்படி குந்துற மாதிரி உட்கார்ந்துட்டு அங்கே உட்கார்றாங்க. உட்கார்ந்த காலையில எழுப்பி வர்றாரு சஃப்வான் பின் முஅத்தல் ரலியல்லாஹு அன்ஹு. ரெண்டு மாதிரி செய்தி வருது. ஒன்று அவர் வந்து ஏதாவது மிஸ் பண்ணின பொருள் இருந்தா தேடிட்டு வருவாரு, அல்லது அவருக்கு தூக்கம் போயிட்டேன்னு வருது. இவர் வந்த உடனே அவர் ஹிஜாபு சட்டத்துக்கு முன்னாடி ஆயிஷா நாயை கண்டிருக்கிறார். இப்ப ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் முழுக்க மறைக்கணுமா? வந்து பாலைவனத்துல கருப்பு கரையரண்டு இருக்க ஒரு உடுப்புடுத்துட்டு ஒரு பெண் இருக்கிறாங்க. கிட்ட வந்து பாக்குறாரு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நீங்க இங்க. அவங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க, உடனே அவர் என்ன பண்றாரு, ஒட்டகத்துல காலம் அடிச்சு ஏறுங்கன்றாரு. அவங்க ஏறுறாங்க. ஆயிஷா நாய் சொல்றாங்க, இவ்வளவுதான் எங்களுக்குள்ள, வேற எந்த பேச்சும் இல்ல. அவர் பாட்டுக்கு ஒட்டகத்தை இழுத்துட்டு வந்தாரு. வந்தா முன்னாடி பகல் பொழுது நுகர் நேரத்துல சாப்பாடுக்கு நிப்பாட்டிருக்காங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அங்க வந்து நான் இறங்கினேன். இத 4 முனாஃபிக் பத்த வச்சுட்டான். என்ன பண்ணிட்டாங்க, பத்த வச்சு விட்டுட்டாங்க. பாத்தீங்களா, ஒட்டகத்துல அவங்க மேல வந்து இவர் இழுத்துட்டு வந்தாரு, என்னமோ நடக்குதுன்ட்டாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைஃபுக்கு தெரியாத அளவுக்கு ஒழுக்கம் பாருங்க. ஒரு மாசம் ஆகுது ஆயிஷா நாய் பாக்குறாங்க, என்ன பழமை மாதிரி ரசூல்ல பேசுறாங்க இல்லையே. இது வரைக்கும் முஸ்லிம்கள் 1000-3000 மாதிரி இருக்கிறாங்க. ஆனா இப்ப 1500 பேர் உம்ரா போவாங்க, 1400 பேர். இப்ப அந்த கட்டத்துல அப்ப அவ்வளவு முஸ்லீம் எத்தனை பேர் அவதூறு பேசிக்கிறாங்க? 8 பேர். எத்தனை பேர் ஊர்ல பேசினது? 8 பேர். அதுல ஒரு 3 முஸ்லீம் ஓட்டு, மத்தெல்லாம் முனாஃபிக். 8 பேர் தான் பேசினாங்க. பாய்க்கு காதல கேட்ட உடனே எல்லாம் அப்படியா அப்படியான்னு கேட்கல, விட்டுட்டாங்க. ஒரு சிலர்கள் என்ன அது சொன்னத முனாஃபிக் பத்த வச்சு விட்டானே, அவனுக்கு தேவை ஏதாவது குழப்பத்தை உண்டாக்கு, அந்த மாதிரி பத்த வச்சு விட்ட உடனே இந்த பெண் விஷயத்துல எதையாவது சொன்னோன்னு வைங்க, உடனே மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, டவுட்டா பார்க்க ஆரம்பிப்பாங்க. எவ்வளவுதான் சுத்தமா இருந்தாலும் ஒரு பெண்ணு மேல அப்படி போட்ட உடனே அது ரொம்ப 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 இதா போயிடும். அது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு என்ன வஹி வரல, 1 மாசம் ஆச்சு. இந்த 1 மாசமா இவங்க எவ்வளவு ஒழுக்கமா இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. ஒண்ணுமே தெரியல. உங்களை பத்தி 1 மாசமா புத்தகத்துல பேசுறாங்க, 1 மாசமா பேசுறது உங்களுக்கு தெரியலண்டா யோசிச்சு பாருங்க இவங்க எப்படி வாழ்ந்திருப்பாங்க. யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்ப ஒரு நாள் ஆயிஷா நாயகி சொல்றாங்க, புகார்ல வருது, கடும் கூதலான நாள். நான் என்ன பண்றேன், போர்வையே போத்தினா எங்க பக்கத்து வீட்டால் உம்மா மிஸ்டர் உம்மா அவங்க வர்றாங்க. நாங்க அந்த காலத்துல எங்களுக்கு டாய்லெட் இல்ல வீட்டுல. நாங்க நைட் காட்டி இருந்து வீட்டுல இருந்து என்ன பண்ணுவோம், அந்த போவோம் தூரத்துக்கு, யாராவது துணை வர காட்டிருப்போம். வந்தா நாங்க மதீனால எல்லைகளுக்கு போய், யாரும் வராத காடுகளுக்கு போய் அந்த பகுதியில இயற்கை தேவைகளை முடிச்சுட்டு நாங்க வருவோம். அன்றைக்கு நான் அப்படி போற டைம்ல அவங்க கம்பளி காலுக்கு மாட்டிட்டு தட்டிக்கு உழுவுற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, தட்டிக்கு உழ பாக்குறாங்க. நாக்கு நுனியில வச்சுட சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க, மிஸ்டாங்க நாசமாகிட்டு மாட்டாங்க. இவங்க திரும்பி கேட்கறாங்க, என்னம்மா உங்க மகனை நாசமாகட்டும் பண்றீங்க, என்ன நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு தெரியாதம்மான்னு கேட்கறாங்க. யாரு வீட்டுக்கு வந்து வாங்க டாய்லெட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க பாருங்க. அவங்க சொல்றாங்க, அவங்க அடுத்து விட்டார்கள், ஒரு நல்ல பெண், அவங்க வீட்டுக்கு ஆயிஷா நாயகி உதவி செய்ய வருவாங்க. அவங்க சொல்றாங்க அவங்க மகன் வந்து இந்த அவதூறு பேசுற,
ஒரு ஒரு சின்னதா பெருசா இல்ல, ஒரு நார்மலா அது பரவுறதுக்கு அவர் ஒரு காரணமா இருந்துட்டாரு. ஒரு நல்ல சஹாபி அவர். இவங்க என்ன பண்ணாங்க, மிஸ்டங்க நாசமாட்டு பண்ணிட்டாங்க. ஆயிஷா நாய், ஏன் இப்படி பண்ணிட்டீங்க, ஏன் இப்படி சொன்னீங்கன்னு கேட்ட உடனே, உங்களுக்கு தெரியாதம்மா? இல்ல எனக்கு தெரியலையே, என்ன பிரச்சனைன்னு சொன்ன உடனே அவங்க சொல்றாங்க, உங்களுக்கும் சஃப்வான் பின் முஅத்தலுக்கும் தொடர்பு உள்ளதா பேசிக் கொள்றாங்க, என் மகனும் அதை சொல்லிட்டாங்க, அதனாலதான் ஒரு பேச்சுவார்த்தை இல்ல, அப்படியே இருக்க தேவையை முடிச்சிட்டு வர்றாங்க ஆயிஷா நாய் வீட்டுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. வந்த உடனே ரசூலாட்ட கேட்கறாங்க, யார சொல்லலாம், எங்க உம்மா வீட்டுக்கு போவாட்டானா? எங்க உம்மா வீட்டுக்கு போங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் விட்டுட்டு வராங்க. அது வர வரைக்கும் ரசூலாட்ட கூட அவங்க பேசல. ரசூல் கூட ஆயிஷா நாயிட்டு ஒரு தடவை கூட கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. கேட்காம அவங்க கேட்கிறாங்க, ஆயிஷா நாய் உம்மாட்ட கேட்கறாங்க, மக்கள் என்ன பத்தி தப்பா பேசுறாங்களா? அவங்க உம்மா என்ன பண்றாங்கன்னா, பேச்சு அப்படி அடுத்த பக்கம் பரட்டி, ஆயிஷா, அல்லாஹ்வுடைய தூதருக்கு ரொம்ப விருப்பமான மனைவி நீங்க தான், அப்படின்னா மத்த மனைவிமார்களுக்கு கொஞ்சம் வருமா இல்லையா? அதுதான் ஆயிஷா, விட்டுருங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அப்படி பார்த்து சொல்லிட்டாங்க. எனக்கு அதெல்லாம் இல்ல, உண்மையா சொல்லுங்க, என்ன பத்தி மக்கள் பேசுறாங்களா இல்லையா? அவங்க உம்மாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்றாங்க பாத்தீங்களா? அதுக்கு பிறகுதான் அவங்களுக்கு விளங்குது, ஆமா பேசுறாங்க. ஆயிஷா நான் சொன்ன அப்ப தொடங்கின அழுக, எனக்கு கண்ணீர் போய் கண்ணீர் இனி இல்லைன்னு ஆச்சு. என் ஈரைக்கொலை வெடிக்க பார்த்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற நேரம், அதாவது கண்ணீர் போய் போய் இதுக்கு மேல அலையலான்னு வந்துட்டு, நான் 2 இரவுகளும் ஒரு பகலும் அழுதேன். அதாவது இந்த இரவு, அடுத்த பகல், அடுத்த இரவு, அவ்வளவு அழுது. அழுந்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வீட்டுக்கு வர்றாங்க. அப்பதான் வர்றாங்க. வரப்போக்குள்ள என் ஃப்ரெண்ட் அன்சாரி பொம்பளை புள்ள வந்திருக்கிறா. அவ என்னன்னு கேட்கிறா. நான் பதிலுக்கு அழுகிறேன், அவ பதிலுக்கு அழுகிறான். எங்க 2 பேருக்குள்ள பேச்சு இல்ல. நான் அழுகுறேன், அவ அழுகுறா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள நுழைகிறாங்க. இப்ப நான் சொல்றது இதெல்லாம் ஏன் சொன்னேன் தெரியுமா? இந்த இன்சிடென்ட் உங்க மகளுக்கு நடந்தா, யோசிச்சு பாருங்க. இந்த இன்சிடென்ட் உங்க மகளுக்கு நடந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவதூறு பரப்பினவர சரி ஊர்ஜிதமா இல்லையான்னு ஓகே, அது காட்டி ஓகே. ஊர்ஜிதம் அவதூறு தான் ஊர்ஜிதம் ஆச்சுன்னு வைங்க, போட்டு என்ன செய்வீங்க? ரசூலுல்லாஹ்வோட மானம் துடிப்பு வராது உங்களுக்கு? கவனமா பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டுக்கு வர்றாங்க. ஏதாவது பிரச்சனையா இருந்தா ரசூலுல்லாஹ் ஃபர்ஸ்ட்டுக்கு ஷஹாதத்து சொல்லுவாங்க, சும்மா பேச்சு தொடங்க மாட்டாங்க. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். சஹாபாக்கள்ட்ட அந்த பழக்கம் இருந்துச்சு. 2 பேரும் சண்டை பிடிச்சி சந்திச்சாங்கன்னா ஷஹாதத்து தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. ஷஹாதத்து சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆயிஷா நீங்க ஏதாவது தப்பு பண்ணி இல்லைண்டா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான், தப்பு பண்ணினா அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ரசூலுல்லாஹ் கூட எந்த இதுல இருக்கிறாங்க, ஆயிஷா ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லல. நீங்கள் எதுவுமே பண்ணலண்டா அல்லாஹ் உங்களை தூய்மைப்படுத்துவான், ஏதாவது இருந்தா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ் மன்னிப்பான் என்ற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாடமாடையாக பேசுறாங்க. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வாய்ப்பு சொல்லுங்க, என்ன நடந்துச்சு ஆயிஷா அப்படின்னு கேட்கறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க பாப்பாவை பாக்குறாங்க, பாப்பா உம்மா பாக்குறாங்க, உம்மா நீங்க சொல்லுங்களேன் உம்மா, என்ன பத்தி சொல்லுங்களேன் ரசூலுல்லாஹ்வுக்கு. அவங்க உம்மா சொல்றாங்க, ஆயிஷா நான் என்ன சொல்ல, எனக்கு எதுவுமே தெரியாதே ஆயிஷா, நான் கேட்கிறேன் ரசூலுல்லாஹ் உங்க கணவன் முன்னாடி உங்க உம்மா, அதாவது பொண்ணோட உம்மா இருக்கிறாங்க, என்ன சொல்லுவாங்க? மாப்பிள்ள ரசூலுல்லாஹ் இல்ல, நான் சொல்றேன் ஒரு சும்மா வீட்டுல நடந்தா, தெரியாத மகள பத்தினி தெரியாதா, அவ எப்படிப்பட்டவ, அவளெல்லாம் யோசிக்கவே மாட்டாவேன்னு சொல்லுவாங்க. அவங்க உம்மா சொல்றாங்க, எனக்கு தெரியாது ஆயிஷா, பாப்பா நீங்க சொல்லுங்களேன் ரசூலுல்லாஹ்ட்ட, அபூபக்கர் பார்த்து நீங்க சொல்லுங்க பாப்பான்றாங்க. அவங்க சத்தியம் பண்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதி, எவன் கரத்திலே என் ஆன்மா இருக்கிறது அவன் மீது ஆணையாக, ஆயிஷா எனக்கு எதுவுமே தெரியாது ஆயிஷா, என்ன சொல்லணும்னு தெரியாது. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, மக்கள் சொல்லுவது உங்களுக்கு ஆழமா பதிஞ்சிட்டு, இப்ப நான் சொன்னா என்ன சுத்தப்படுத்துற மாதிரி நீங்க நம்ப மாட்டீங்க, அல்லாவே தீர்ப்பு சொல்லட்டும்னு திரும்பிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்க? அவங்க சொல்றாங்க, நான் அதாவது பெட்ல இருந்தேன், அடுத்த பக்கம் பிறண்டுட்டேன். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கனவு காணுவாங்க, அல்லாஹ் நிச்சயமா என்ன தூய்மைப்படுத்துவான், உங்களுக்கு எனக்கு உண்மை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்ட்டாங்க. ஃபஸபருன் ஜமீல், நான் அழகான பொறுமையை கடைபிடிக்கிறேன். மக்கள் பேசுறாங்களா, அல்லாஹ் தீர்ப்பு சொல்றாங்க, நான் அடுத்த பக்கம் திரும்பின, வல்லாஹி நான் அவ்வளவு வேகமாக வகி வரும்னு நினைக்கல, அல்லாஹ் என்னை குர்ஆனில் பேசுவான் என்று நினைக்கும் அளவுக்கு நான் அவ்வளவு பெரிய பெண் அல்ல. குர்ஆனை பத்தி பெருசா அறிஞ்சு அவங்க எப்படி சுப்ஹானல்லாஹ் அதிகமா ஹதீஸ் அறிவிச்சவங்க ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் அவ்வளவு பெரிய பெண் இல்ல. இது ஆச்சரியமான வார்த்தை அரபிகள்கிட்ட. அரபிகளே மாறி இருந்தாங்க. அரபிகள் என்ன கொஸ்டின் கேட்பாங்க தெரியுமா? நான் படிச்ச அரபிகள் வரலாறு நான் படித்தால் அவங்க கேட்பாங்க,
மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி வருவது, ஃபிரௌன் வைஃபை பத்தி வருவது, ஏன் ஒரு அரபி பெண்ணு கிடைக்கலையான்னு தான் கேட்கணும். நீங்க பிரதேசவாதம் பேசுறதா இருந்தா, என்னப்பா புத்தளத்துல ஒரு ஆள் கிடைக்கலையா, அது என்ன அக்கிரமத்துல போய் ஒரு ஆள் இப்படி கேட்பாங்க. சிலாகித்து சொல்றதுக்கு ஏன் இலங்கையில ஒருத்தர் கிடைக்கலையா, இந்தியாவிலேயே கிடைச்சிச்சுன்னு கேட்பாங்க. அவ்வளவு ஜசீரத்துல் அரபு குர்ஆன் இறங்குது, அது அரபி மொழியில இறங்குது. மொழி வாதமே அவங்கள்ட்ட பெருசா இருக்கும். அதெல்லாம் அஜமிகள்வாங்க. அந்த அரபிகள்கிட்ட ஒரு அரபி பெண் பேர் இல்ல குர்ஆன், அரபி பெண் பேர் இல்ல. அவங்க எந்த ஒரு பெண்ணும் என்ன செய்யல, என்ன யார் சொல்லலாம், எங்கள்கிட்ட ஒரு ஆள் இல்லையா, எங்கள்கிட்ட ஒரு பெண்ணு கூட இல்லையா கேட்கல. ஏண்டா மரியம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மா, அவங்கள பத்தி ஒரு ஒரு அத்தியாயமே இருக்குது சூரா மரியம் என்று. ஃபிரௌன் வைஃபை பத்தி பேசுது குர்ஆன். உங்கள ஒரு மனைவி, 11 மனைவியில ஒரு மனைவி பேர் வரக்கூடாதா, ஒரு ஆள் பேர் இல்லையா, கேட்கவே இல்லை. விளக்குச்சா? ஜசீரத்துல் அரப் மாறி இருந்துச்சு. அவங்க பிரதேசவாதம், இனவாதம், கருப்பர் வெள்ளையர் வித்தியாசம் எல்லாம் விட்டு இருந்தாங்க. அதை தாண்டி அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் ரசூலுல்லாஹ்வை அல்லாஹ் உடனே எனக்கு வகை அறிவிக்கணும் அப்படி சொல்லல. என் பேர் வர்ற அளவுக்கு நான் குர்ஆனை பெருசாக, அதாவது குர்ஆன் முழுக்க அப்ப பாடம் இல்லை ஆயிஷா நாயகி சொல்ற டைம்ல முழுக்க ஹிஃபுல் பண்ணிருக்கல. நான் குர்ஆனை அறிந்தவள் அல்ல, குர்ஆனில் இது வரும்னு நான் நினைக்கல. ரசூலுல்லாஹ் சின்ன மேட்டர் தானே, ரசூலுல்லாஹ் கனவு காணுவாங்கன்னு நினைச்சேன். சூரா நூர் இறங்குது, அந்த முழு குடும்பத்துக்குமே அதிர்ச்சி. எப்படி அதிர்ச்சின்னா, அல்லாஹ் அந்த அத்தாட்சி எப்படி காட்டுறான். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஆயிஷா நாயகி சொல்றாங்க, கதவை திறந்து யாரும் வெளியே போகவும் இல்லை, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த இடத்துல இருந்து எழுப்பவும் இல்லை. அப்படியே முத்து 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 முத்தா நெத்தியில இருந்து வடி ஆரம்பிக்குது. எப்ப வடியுது, கடும் கூதல். நான் சொல்லிட்டேன், கம்பளிய போத்திட்டு தான் கழிவறைக்கு போகணும், அவ்வளவு கூதல் மதீனால. மதீனாவுல ஹாட் கிளைமேட்டும் அப்படிதான், வெதர் வந்து கூலா மாறினாலும் அப்படிதான், முக்கால் ரத்தம் போகும், உதடு வெடிக்கும், சுள் சுள்னு கூத்து. நூறடியா கூதலை தாண்டி கூதல், வித்தியாசமான கூதல் அது. அந்த கூதல் வந்து வேற மாதிரி இருக்கும், காத்தோட வீசி ஒரு கூதல் அடிக்கும். அந்த கூதல் நேரம் நான் ஓடி பார்த்திருக்கிறேன் மதீனால, வேர்வை வராது, மேல குத்துற மாதிரி இருக்குமே தவிர, அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வந்து வகை அறிவிக்கிற டைம்ல ஒரு முத்திரை குத்துவான். இது அல்லாஹ்ட்ட தான் வருவது என்பதுக்கு பல முத்திரைகள் இருக்கு. அதுல ஒரு முத்திரை இப்ப வருது. என்ன முத்திரை தெரியுமா? இப்ப அந்த அன்சாரி பெண் அந்த வீட்டுல இருக்கிறாங்க, ரசூலுல்லாஹ்வோட வைஃபோட பேசிட்டு இருந்தாங்களா இல்லையா, ஆல்ரெடி நான் சொன்ன பொம்பளை பிள்ளை, சின்ன பொம்பளை பிள்ளை, ஆயிஷா நாயகி சின்ன வயசு ஒரு பெண், அந்த பிள்ளை, அந்த பிள்ளை நிற்கிறாங்க, ரசூலுல்லாஹ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அபூபக்கர் உம்மு ரூமான்றது ஆயிஷா நாயகி உம்மா, இவங்க 2 பேரும் இருக்கிறாங்க. இப்ப கட 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 வேர்வை வடியுது. ரசூலுல்லாஹ்வுக்கு வகை வர்ற நேரம், கடும் கூதல் நேரம், யாருக்குமே வேர்வை வராது. மதீனாவுல ரசூலுல்லாஹ்க்கு மட்டும் தான் வேர்வை. அது வகைக்கான அடையாளம். அப்படி நெத்தியில இருந்து அப்படி முத்து முத்தாக கொட்டும். அதனோட எல்லாருக்கும் விளங்கும். ரசூலுல்லாஹ்வுக்கு புகார்ல வருது இந்த செய்தி, அவ்வளவு பேருக்கு தெரியும். இது 7 வானத்துல இருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மெசேஜ் அனுப்புறான் ரசூலுல்லாஹ். அமெரிக்காவில இருந்து போன்ல வாட்ஸ்அப் வருவது, அல்லது எங்களுக்கு மெசேஜ் வந்துட்டேன்னா மெசேஜ் டோன் வரும், டிக் டிக்னு வரும், அமெரிக்கால இருந்து தான் வந்திருக்குது. இப்ப எங்களுக்கு இது புதுமை இல்லை. இதுக்கு ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில இருந்து போனுக்கு மெசேஜ் வருமாண்டா, செருப்பு கழட்டி அடிப்பான். அப்படி வருமா, அவ்வளவு தொலைவில் நீங்க வருமானு கேட்பான். இல்லப்பா அமெரிக்கா உள்ளவனோட போன்ல மூஞ்சி பார்த்து பேசலாமாண்டா, கிறுக்கு பிடிச்சிட்டு இவனுக்கு. அங்க உள்ளவன் எப்படி வரும், எத்தனை மலைகள் தாண்டி வரணும், அவன் உருவம் வருமா அவன் போனுக்குள்ள, அவன் இப்ப இருக்கிற மாதிரி இப்படி ஆடினா இப்ப வருமா, அவன் இப்ப ஆடுறது எவ்வளவு நேரம் எடுக்கும், இப்ப இப்படி கையை ஆட்டினா இப்ப உங்களுக்கு போனுக்கு தெரியுமா, இப்ப உள்ளவங்களுக்கு அது பழகி போச்சு. வகை என்பது அப்படி 7 வானம் அவ்வளவு மேல இருந்து அல்லாஹ் மெசேஜ் அனுப்புற நேரத்துல ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பாரமா இருக்கு, அப்படியே வடி ஆரம்பிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரா நூர்ல 10 ஆயத்துக்குள்ள ஓதுறாங்க. அல்லாஹ் ஆயிஷா நாயகி முத்திரை குத்துறான். தூய்மையான பெண் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிக்கு இப்படி முத்திரையை குத்துறான். பேரு வரல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேரு குர்ஆன்ல வரல. எந்த மனைவி பேரும் வரல. முத்திரையை குத்திட்டு அவர்கள் வந்து சிறப்பான பெண்ணு சொல்லி போட்டு மெட்ருக்கு வர. இப்ப உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும். இப்ப அபூபக்கர் சொல்றாங்க, ஊர்ஜிதமாச்சா, நல்ல ஊர்ஜிதமாச்சு, அல்லாஹ் சொல்லிட்டாங்களே. யார சொல்லலாம், வல்லாஹி வல்லாஹி மிஸ்தாவுடைய குடும்பத்துக்கு இதுக்கு பிறகு எதுவும் இல்லை, எதுவும் இல்லை, ஒண்ணு கொடுக்க மாட்டேன். அவருக்கு எவ்வளவு ஆத்திரம் வரும். மகள் பத்தினி சுத்தமானவங்க, அவ்வளவு வேதனைப்பட்டா, அவ்வளவு அழுதா, அவ்வளவு துடிச்சா, அப்ப மானம் வாங்குற மாதிரி பேசிருக்கீங்களே, உங்களுக்கு நாங்க மறுபடியும் உங்க வீட்டுக்கு வந்து தர்மம் பண்ணவா, உங்க ஏழ்மையை நாங்க பார்க்கவா, எல்லாருக்கும் வருமா இல்லையா, வரும். அதுக்கு மேல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அதுக்கு மேல என்ன, என் மகளை தாண்டி அவர் ரசூலுல்லாஹ்வோட இறக்கம்,
அவர் தான் ரசூலுல்லாஹ்வோட எக்கச்சக்கமான இடங்கள் எல்லாம் சேர்த்து வச்சது. நானும் அபூபக்கரும் உமரும் நடந்தோம் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். நானும் அபூபக்கர் உமரும் உட்கார்ந்தோம், நானும் அபூபக்கர் உமரும் சாப்பிட்டோம். ரசூலுல்லாஹ்வோட 2 பேரை அல்லாஹ் சேர்த்தே வைத்திருந்தார். உஸ்மான் பின் அஃபான், அலி பின் அபி தாலிப் அவங்களும் இருந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வோட எல்லா இடத்திலையும் சேர்த்து அல்லாஹ் கபர்லயும் சேர்த்து வச்சான். இன்னைக்கு ரவுதாவுக்கு போனா ரசூலுல்லாஹ்வுடைய மக்பரா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் பின் கத்தாப், அல்லாஹ் துனியாவிலையும் அந்த இடத்திலையும் சேர்த்து அல்லாஹ் ஆகிராவிலையும் சேர்த்து வைப்பானா. அவ்வளவு தோளுமை கொண்டவர். அவருடைய கல்பனை எல்லா மக்களும் மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனான்னு சொல்ல போக ஆச்சரியமா பார்த்தாங்க. அவ்வளவு மேல போயிட்டு வந்தாரா, நடக்குமா? 4 பேர் முர்த்ததா போனாங்க. அபூபக்கர் சொன்னாங்க சிரிச்சிட்டு, ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்களா? நடந்திருக்கீங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய நண்பரை அப்படி புரிந்து வைத்திருந்தார். அவருக்கு சிம்பிளா ஏழுமானமா போயிருப்பாரு. அவர் சொன்னா நடக்கும். அவர் பொய் தெரியாது அவருக்கு. சின்ன விஷயத்துக்கே ஜாஹிலியா காலத்துல பொய் சொல்லாதவர் அல்லாஹ் விஷயத்துல பொய் சொல்லுவாரா? இப்ப நான் போனை வச்சுட்டு வந்து நாங்க எத்தனை போய் சொல்லிருப்போம், அல்ல எங்களை பண்ணிக்கணும், நாங்க பாவம் பண்ணி கேட்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு தந்தா தந்தனுவார், இல்லைன்னு. அவர் வார்த்தையில பொய்யே கலக்கல. அதனால அவங்க பட்ட பேர் வைக்கிறதா, நீங்க எப்படி பட்ட பேர் வைப்பாங்க? சுட்ட முடியும், வேற வேற பேர் வைப்பாங்க, கேவலம் மாதிரி பட்ட பேர் வைப்பாங்க. ஜாஹிலியா காலத்து மக்கள் இவருக்கு என்ன பேர் வச்சாங்க? சாதிக்கின்றாங்க. உண்மையை தவிர வேற வராது இவர் வாயில. இவர் லேசா என்ன பேர் வைக்கிறான்? பொய்யான பேர் வைக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவங்க தேர்ந்தெடுத்து வைக்கிறாங்க. சூப்பர், இவர் சூப்பர் மனுஷன். அப்படி பொய்யே வராதா? அப்ப அபூபக்கர் எல்லாரும் பொய்ப்படுத்துற நேரம் உண்மைப்படுத்தினார். அவ்வளவு இறக்கு. அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும் மகள் விஷயத்துல. அதுக்கு மேலாக ரசூலுல்லாஹ் ஒரு மாசமா வஹி வராம ஒரு மாசம் ஒவ்வொரு ஆள்கிட்டையும் போய் கேட்டாங்க. சின்ன சின்ன ஆட்கள்ட்ட போய் கேட்டாங்க, அலி என் வைஃபை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. வீட்டுக்கு ஒரு பெண் வருவாங்க வேலை செய்யறதுக்கு, பரீரா. அவங்கள்ட்ட கேட்கறாங்க, என்னம்மா நினைக்கிறீங்க? அவங்க சொல்றாங்க, யார சொல்லலாம், மாவை குழச்சு வச்சிருப்பாங்க, ஆடு வந்து சாப்பிட்டு போயிருங்க, யார சொல்லலாம், அப்படியே தூங்கிடுவாங்க, அப்படிலாம் யோசிக்கவே மாட்டாங்க. அவங்க சான்று பகிர்றாங்க. எல்லாருமே நல்ல சான்று தான் சொல்றாங்க. ஆயிஷா நாயை பத்தி தப்பான வரவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு முடிவு எடுக்கிறதா இருந்தா அவங்க விரல நீட்டுன்னு அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அவ்வளவு பவர். அவங்க மிம்பர்ல ஏறி முடிவு எடுக்கல. அல்லாஹ் சொல்லட்டும், தெரியலையே, காணலையே, அப்படி நிக்கிறாங்க. ஒரு மாசம் ரசூலுல்லாஹ் வேதனைப்பட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்ப நான் சொன்னது வகி இறக்க போகல சொல்லிட்டாரா? அடுத்த வகி வருவது. என்ன வருவது? அடுத்த வகி. அதை விட்டுருங்க, அதாவது அதை விட்டுருங்க, அலட்சியப்படுத்திருங்க. அல்லாஹ் சொல்றான். எப்படி சூரா நூறுல வருவதுன்னா, அந்த விஷயம் நடந்துச்சா அதெல்லாம் அவங்களுக்கு நடந்ததெல்லாம் மறந்துருங்க, பக்கத்தை பெரட்டுங்க அப்படின்றான்ல. பக்கத்தை பெரட்டுங்க, அந்த கதையை முடிச்சிருங்க. யாருக்கெல்லாம் நீங்க தர்மம் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு தர்மத்தை கொடுங்கன்றாங்க. அப்படியே நின்று அரை மணி நேரம் எடுத்துச்சா, நாளைக்கு பாப்ப மாட்டாங்களா? அல்லாஹ் கேட்கிறான், ஏப்பா அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, ஓகே, உங்களை அல்லாஹ் மன்னிக்க கூடாதா? அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தரக்கூடாதா? நீங்க தப்பே பண்ணாத ஆள்களா, உங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு தரணுமா? மன்னிங்கன்றான். அவங்கள மன்னிங்க, பக்கத்தை பெரட்டுங்க, உங்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பு தரக்கூடாதுன்னு அல்லாஹ் கேட்கிறான். யோசிச்சு பாருங்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. இந்த ஆயத்தை கேட்ட உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, என்ன மாதிரி நடந்திருப்பாங்கன்னு உங்க கல்வி சொல்லுது. யோசிச்சு பாருங்க, உங்க கல்வி என்ன சொல்லுது? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி நடந்திருப்பாங்க? சூரா நூறுல அந்த ஆயத்தை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, இப்படி சொல்லிட்டு வாரா. 22வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஃபல்யஃபு வல்யஸ்ஃபஹு அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீங்களா? அதை அலட்சியப்படுத்திருங்க, அந்த கதையை முடிச்சிருங்க, அவதூறு மேட்டர் முடிச்சிருங்க. அதையெல்லாம் முடிச்சு போட்டு அல்லாஹ் கேட்கிறான், அலா துஹிப்பூன ஐ யக்ஃபிரல்லாஹு லக்கும். அல்லாஹ் உங்களை மன்னிக்க கூடாதா? அதை மன்னிச்சிருங்க பாபா, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். சொன்ன உடனே அதுக்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நீங்க இதெல்லாம் கொடுங்க. அவர் சத்தியம் பண்ணி சொல்றாரு, இல்ல யார சொல்லலாம், அல்லாஹ் கொடுக்க சொல்றானோ, நான் கொடுக்குறேன்ட்டார். இப்ப யோசிச்சு பாருங்க, கோவத்தை இதை விட மென்று விழுங்கலாமா? முடியாது. உச்சகட்டம்.
கோபத்திட அதி உச்ச கட்டத்தில் இருக்கிற அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அடுத்த நாள் அவங்களுக்கு தர்மம் கொடுக்கறதுக்கு ரெடி ஆனா இதுக்கு பேர் தக்குவா. இந்த மாதிரி மனிதர்களை செய்யறதுக்கு உலகத்துல மெஷின் இல்லை. ஒரு மெஷின்ல போட்டு அங்கான அனுப்பி அப்படி வெளியே வந்தா இவர் தக்குவாதாரியா மாறிடுவான்னு மெஷின் இல்லை. இப்படி மனிதர்களை உருவாக்குறதுக்கு உலகத்துல பல்கலைக்கழகம் இல்லை. இப்படி மனிதர்களை உருவாக்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், அல்லாஹ் உடைய கல்புகளை யஹ்தி கல்பு, அவருடைய கல்புக்கு நேர்வழி காட்டினால் அல்லாஹ் அந்த கல்பை பொறுப்பெடுத்தா மட்டும்தான் மனுஷன் மாறும். அதனால உங்க வீட்டுல பெண்கள் மாறணுமா, நீங்க மாறணுமா, உங்க பிள்ளைகள் மாறணுமா, ஸ்கூல் உங்க பிள்ளைய பட்டதாரியாக்கு, ஸ்கூல் உங்க பிள்ளைய அறிவாளியாக்கு, ஸ்கூல் உங்க பிள்ளைய திறமசாலியாக்கு. ஆனா அவர் தீமையிலிருந்து பாதுகாப்பு பெறணுமா, தப்பான காட்சிகளில் பார்க்க கூடாதா, விபச்சாரத்திலிருந்து அவர் ஒதுங்கணுமா, போதைப் பொருளிலிருந்து அவர் வந்து மீளணுமா, இப்படி எல்லாம் வரணுமாக இருந்தா உலகத்தில் இதை சொல்லிக் கொடுக்க வேற எந்த இன்ஸ்டிடியூஷனோ பல்கலைக்கழகமோ இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப இந்த ட்ரைனிங் வருடம் வருடம் வந்து அல்லாஹ் கொடுக்குறான். எப்படி கொடுக்குறான்? யாருப்பா ட்ரைனிங் நடத்துறது? நீயா ட்ரைனிங் குள்ள வரணும். எப்படி வரணும்? இந்த ஆண்டு குர்ஆன் ஓதுற நேரம் இந்த ரூமுக்குள்ள ஒரு பெரிய மாணிக்கம் இருக்கின்ற இந்த ரூமை திறக்கணும். திறப்பு இருந்தாலும் திறக்கலாம், திறப்பு இருந்து திறந்தா மாணிக்கத்தை எடுக்கலாம். அப்படித்தானே? இந்த குர்ஆன் இருக்கிறது வைங்க, குர்ஆன், இந்த குர்ஆனை ஓதணும். ஓதினா குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுமா? வழிகாட்டுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா ரூம் திறப்பு இருந்தா தானே ரூமை திறக்கலாம். ஹுதல்லின்னாஸ், மனிதர்களுக்கு வழிகாட்டும். எந்த மனிதனுக்கு வழிகாட்டும் தெரியுமா? ஹுதல்லில் முத்தகீன், தக்வாவோட இருந்தா வழிகாட்டும். நீ இந்த குவாலிஃபிகேஷன்ல இருந்தா வழிகாட்டும் நல்லா சொல்லல. பிஹெச்டி முடிச்சவனுக்கு குர்ஆன்ல குறை தேடுறதுக்கு பாக்குறான், வழிகாட்டல. ரொம்ப பாமரன், அஞ்சுறான், அவன் கண்ணீர் ஓடுது, படிக்கிறான், குர்ஆன் அவனுக்கு விளங்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தக்வா வரணும் கல்புக்கு. அப்பதான் குர்ஆன் புரியும். குர்ஆன் நேர்வழி காட்டும். புரியும் இல்ல? குர்ஆன் நேர்வழி காட்டும். அந்த குர்ஆன் நேர்வழி காட்டணும்டா கல்பு தக்வாவோட சேரணும். இந்த ரூம்ல கீ இருந்தா மட்டும் தான் ரூமுக்குள்ள போலாம். குர்ஆனுக்குள்ள பொக்கிஷம் புரியணுமாக இருந்தா தக்வா கல்புல வந்து சேரணும். இப்ப குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் அல்லாஹ் என்ன சொல்றான்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் வந்து அருளப்பட்ட மாதம் தான் ரமலான் மாதம். அப்ப என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதுங்கன்னு தானே குர்ஆன் வரணும். ஃபல்யக்ரவு, நீங்க குர்ஆன் ஓதுங்க, அப்படித்தானே வரணும். குர்ஆன் அருளப்பட்ட மாதம், குர்ஆன் அருளப்பட்ட மாதத்துல என்ன ஓதணும்? குர்ஆன் ஓதணும். ஃபல் யசும்ன்றான் அல்லாஹ், அந்த மாதத்தில் நோன்பு பிடிக்கின்றான். குர்ஆன் அருளப்பட்டது என்றான். குர்ஆன் அருளப்பட்ட மாதத்தில் குர்ஆன் ஓதுங்கன்னு வரல, நோன்பு பிடிங்கன்னு வருவதே. லஅல்லக்கும் தத்தகூன், நோன்பு பிடிச்சா தக்வாதாரியா மாறிடுவீங்க. தக்வா கல்புல வந்தா குர்ஆன் உங்களுக்கு நேர் வழி காட்டும். தக்வா கல்புல இல்லாட்டி குர்ஆன் உங்களுக்கு நேர் வழி காட்டாது. நீங்க வேற வேற ஆய்வுக்காக வேண்டி குர்ஆனை படிச்சீங்கன்னா அது வேற ரூட்டுக்கு உங்களை கொண்டு போயிடும். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தக்வா என்ற ட்ரைனிங் விலை மதிக்க முடியாதது. உலகத்தில் உங்க பிள்ளைக்கு நீங்க கடிவாளம் போடலாம், அதை பார்க்காத இதை பார்க்காத, போன் அதை செய்யாது இது செய்யாது, தோளுக்கு மேல் வளர்ந்து உங்க பார்வைக்கு அங்கால போயிட்டாங்கன்னா அவங்க தப்பு செய்வாங்க. அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு ஒரே ஒரு மெசேஜ் தான் வைக்கிறேன். என்ன மெசேஜ் கேட்டீங்கன்னா, இந்த ட்ரைனிங் உலகத்தில் விலை எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா விலை இல்லை. இந்த ட்ரைனிங் விலை இல்லை. மனித புனிதர்கள் உருவாகுவாங்க. அப்ப இந்த ட்ரைனிங் ஒரு தடவை கொடுத்தா பத்தும் தானே? 15 வயசுல ஒருத்தருக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம், திரும்ப திரும்ப ஆமா ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்களா? ஒரு தடவை கொடுத்தா பத்தும் தானே? இல்ல. போன வருடம் ரமலான் உங்களுக்கு எவ்வளவு தக்குவாவை தந்ததோ இந்த ரமலான் அதை தாண்டி தரும். நீங்க குர்ஆனோட இன்னும் அணுகிற நேரம் உங்க தக்குவா கூடும். பக்கராவை நீங்க தக்குவாவோட பார்க்க போகல, போன வருஷம் உங்களுக்கு புரிந்ததை விட இன்னும் அல்லாஹ் நேர்வழி காட்டுவான். கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டும், இன்னும் இன்னும் தக்குவா அதிகமாகும். அதனால ஆண்டு தோறும் ஷஹ்ருல் முபாரக், பரக்கத்தான ஒரு மாதத்தை அல்லாஹ் கொண்டு வருகிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த மாதம் வந்தால் துனியா முழுக்க துனியாவே மாறுது. ஏன் துனியா மாறுது? துனியாண்ட தனா ஆக கீழே உள்ளது, ஆக கீழே தரஜாத்தில், ஆக கீழே எல்லாத்திலையும் ஆக கீழே. நாங்க மேல இருந்தவங்க, நாங்க வாரிசுகள் சொர்க்கத்துக்கு. அல்லாஹ் அப்படிதான் சொல்றான் சூரா மூமின், வாரிசுகள். சோ அந்த மேல இருந்தவங்க கீழே கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், திரும்ப மேல போகணும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்க வாசல்களை எல்லாம் திறக்கிறான் எங்களுக்கு அங்க எடுக்கிறது. இஸா ஜாஅ ரமலான், ரமலான் வந்து விட்டால் துனியாவுக்கு, ரமலான் துனியாவுக்கு வந்து ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துக்குரிய வாசல்களை எல்லாம் அல்லாஹ் திறக்கிறான். சொர்க்கத்துக்கு வாங்கன்னு அல்லாஹ் அழைக்கிறான். இங்க துனியாவுல ரமலான் வரப்போக்குள்ள 7 வானத்துக்கு மேல் அமர்கலமாக கொண்டாடப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டதுக்கு பிறகு கொண்டாடப்பட்டுச்சு. எப்படி கொண்டாடப்பட்டது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைச்சு புதிய ப்ராடக்ட் அல்லாஹ் கொண்டாந்து முன்னாடி வச்ச உடனே அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லா பேர் சொற்களையும் அல்லாஹ் சொல்லி கொடுத்த பிறகு அல்லாஹ் கொண்டாடினான். எப்படி கொண்டாடினான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை நிப்பாட்டி சுஜூலி ஆதம், ஆதத்துக்கு அவ்வளவு பேரும் சுஜூது செய்யுங்க. நீங்க கேமரால வச்சு இப்படி பாத்தீங்கன்னா மலக்குமார்கள் எண்ணிக்கை தெரியாது. ஆனா வானலோகம் முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சுஜூது செஞ்சது மலக்குமார்கள். வானலோகம் முழுக்க மனித பரப்பு மனித படைப்பு முன்னாடி கொண்டு வந்தால்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உச்சகட்ட கௌரவத்தை கொடுத்தான். என்ன ஒரு நாளைக்கு 70,000 மலக்குமார்கள் உருவாகுறாங்க. எத்தனை மலக்கு அங்க இருந்தாங்கன்னு தெரியாது. மேல இருந்து பார்த்தா விளங்கும் அவ்வளவு பேரும் செஞ்சதாவுல சுஜூலி ஆதம, ஆதத்துக்கு ஒரே ஒரு ஆளை தவிர ஃபஸஜது இல்லா இப்லீஸ், இப்லீஸை தவிர எல்லாரும் சுஜூதுல இருந்தாங்க. அவ்வளவு கௌரவிக்கப்பட்டுச்சு, வானலோகம் கொண்டாட்டுச்சு. திரும்ப ஒவ்வொரு ரமலானும் இஸா ஜாஅ ரமலான், துனியாவுக்கு பிறை காணப்பட்டால், துனியாவுக்கு ரமலான் வந்தால் என்ன? இஸா ஜாஅ ரமலான் ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்க வாயில்கள் அங்க திறக்கப்படுகிறது வருடத்துக்கு ஒரு முறை. வகுல்லிகத் அப்வாபுன் நார், அல்லாஹ் நரக வாசல்களை எல்லாம் பூட்டுறான், அடியார்களை சொர்க்கத்துக்கு கூப்பிடுறான். வசுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அதனால தான் ரமலான் இரவுகள் நாங்க அல்லாஹ்வோட கொஞ்சம் குலாவுறோம். வளமையா அல்லாஹ் அக்பர் கட்டினா 10 கொட்டாய் வரும். ரமலானுடைய தஹஜ்ஜத்தில கொட்டாவிய காணும். ரமலானுடைய கியாமுல் லைல்ல நாம நீண்ட நேரம் நின்றோம். பகலெல்லாம் தாகம். அந்த தாகத்தை தாண்டி இன்னும் குர்ஆன்ல இனிமை கண்டோம். குர்ஆனை ஓதி முடிச்சோம். நாங்க இலங்கையில குர்ஆனை ஓதுறோம். அமெரிக்காவுல ஆங்கிலம் தெரிந்தவரும் அரபியில் ஓதுறார். இந்தியாவுல உள்ளவரும் ஓதுறார். சவுத் ஆப்பிரிக்காவுல உள்ளவரும் ஓதுறார். கானால உள்ளவரும் ஓதுறார். உலகம் எங்கும் ஒரே ஒரு கலாம் இந்த ஒரு மாதம் முழுக்க உலகத்துக்கு பறைசாட்டுகிறது. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். முழு உலகத்திலும் நாம் பட்டினியாக இருக்கிறோம். பணக்காரர்கள் ஏழைகள் எல்லோரும் பட்டினி. தக்வா அல்லாஹ்வுக்காக. அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பி, நோன்பு எனக்குரியது, அதுக்கு கூலி நான் என்கிறான். சுப்ஹானல்லாஹ். வானலோகம் கொண்டாடுகிறது. சொர்க்கத்தில் ரையான் என்ற வாசலால் அழைக்கப்படுவார் நோன்பாளி. அஸ்ஸியாமு ஜுன்னா, நோன்பு என்பது ஒரு கேடயம் என்றான் அல்லாஹ். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவங்கள் வரப்போக்கல இப்ப எங்க மேலெல்லாம் தூசிப்பட்டா நான் திரும்ப போய் குளிக்கணும், திரும்ப தூசிப்படும் திரும்ப குளிக்கணும். இந்த எல்லா மாசமும் அப்படி. அஸ்ஸியாமு ஜுன்னா, ரமலான்ல நோன்பு பிடிச்சிருக்கோம், பாவம் எங்களை நோக்கி வரும், அது அடிக்கும். பாவத்தை எங்க மேல ஒட்டாம அது தள்ளும். அஸ்ஸியாமு ஜுன்னான்றாங்க ரசூலுல்லாஹ். இது எல்லாமே ரமலானில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தமும் நெருக்கமும் ரமலானில் நெருக்கம் நிறைய இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு மிக பரக்கத்தான ஒரு மாதம் எங்களை எட்டி பார்க்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எங்களில் எத்தனை பேருக்கு இதை அடைய வாய்ப்பு தருகிறான் என்று தெரியாது. என்ற போன கிழமை ஒரு சகோதரர் 2 கிழமைக்கு முன்னாடி அவர் மரணித்து விட்டார். ரொம்ப நெருக்கமான ஒரு சகோதரர். அதே மாதிரி பேசி கதைத்துக் கொண்டிருப்பார். நான் அடுத்து அவசரமாக ஜனாசாக்களும் பேசிக் கொண்டிருந்தவர் நேற்று நல்லா பேசினார், இன்றைக்கு இல்லைண்டுவாங்க. உலகம் மிக அவசரமானது. எது நாளை நடக்கும் என்று எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ரமலான் அதை அடைந்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு மாதம். சகோதரர்களே, பெரியவர்களே, அதனால் சொல்லுகிறேன், வானலோகம் கொண்டாடக்கூடிய இந்த மாதத்தை நாம் அடைய போகிறோம் என்றால், அல்லாஹ் அடையும் பாக்கியத்தை தந்தால் இன்ஷா அல்லாஹ் தக்வா அது கூடினான். அத்தக்வா ஆகுனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த தக்வாவை கூடினா ரமலான் முடிய எங்களிடம் மன்னிப்பு வந்திருக்கணும். ரமலான் முடிய ரமலான்ல எங்கள்கிட்ட நிறைய தர்மங்கள் வரணும், நிறைய மன்னிப்பு வந்திருக்கணும், கோபத்தை மென்று விழுங்குற தன்மை வந்திருக்கணும், பாவத்தை செஞ்சா பதறி போய் அல்லாஹ்விட மன்னிப்பு கேட்கிற தன்மை வந்திருக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால உங்களுக்கு சொல்றேன், உலகத்துல நிறைய கோர்ட்ஸ் இருக்குது, நீதி மன்றங்கள் இருந்துச்சு, சட்டங்கள் எழுதினாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய பேர் தப்பா புரிஞ்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு நாள் விபச்சாரம் செஞ்சீங்களா எட்டி பார்க்க மாட்டாங்க, நீங்க செஞ்சீங்களா கேட்க மாட்டாங்க. யாராவது செஞ்சுட்டாங்கடா, தப்பு பண்ணிட்டாங்கடா, அல்லாஹ்வோட பார்த்து பாவ மன்னிப்பு கேளுங்க. அந்த மக்கள்கிட்ட கல்வி அல்லாஹ் எப்படி மாத்திருந்தான்னு பாருங்க. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். இப்படி ஒரு கூட்டத்தை உலக வரலாறில் எங்கேயுமே பார்க்கல. இது அந்த ட்ரைனிங். அதனால கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைக்கு அந்த ட்ரைனிங் இந்த ட்ரைனிங் ரமலான் அந்த ட்ரைனிங்கை கொடுக்கும். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. அவருடைய மேலாடை இல்லை, அவருடைய மேலாடை இல்லாம பதறி போய் தலைவரி கோலமா குட்ட சஹாபி அவர் ஓடி வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன். ரசூலுல்லாஹ் அவரை பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்புறாங்க, இல்ல மாயிஸ் போங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் விருப்பம் இல்லை யாரும் வந்து சொல்றதுக்கு, என்ன ஹத்து நிறைவேற்று. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க பாவ மன்னிப்பு கேட்டு முடிச்சிருங்க, அதனால பப்ளிக் பண்ண விருப்பம் இல்லை. ஆனா சட்டம் கையும் காலும் மாட்டினா அது
மாட்டாட்டி இல்ல மாயிஸ் போங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முகம் இங்க திரும்பி இருக்குது. அவர் அப்படியே வந்து இங்க உட்கார். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு ஹத்த நிறைவேற்று. ரசூல் அப்படி திரும்புறாங்க. மாயிஸ் பைத்தியம் உங்களுக்கு? இல்ல மாயிஸ் போங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க விபச்சாரம் செய்யணும் போங்க. அவர் பதறி போய் வராரு, மேலாடை இல்லாம வராரு, தலைவரி கோலத்துல வராரு. அர்பா மர்ரா ஹதீஸில் வருது 4 தடவை ரசூலுல்லாஹ் இப்படி என்ன வஹி வந்துரு ஹத் நிறைவேற்றணும். ரசூலுல்லாஹ் பின்னாகுவாரு. ரசூலுல்லாஹ் அர்பா மர்ரா இப்படி திரும்புறாங்க, இப்படி திரும்புறாங்க, இப்படி திரும்புறாங்க 4 தடவை. கடைசிக்கு மாயிஸ் நீ குடிச்சாய்க்கிறீங்க. இல்லையா ரசூலுல்லாஹ், நான் நிஜமா சொல்றேன். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஜிமா நடந்து சேர்ந்தீங்களா? நான் ஆமா. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹத்த நிறைவேற்றுகின்றாங்க, ஹத்த நிறைவேற்று, அவருக்குரிய தண்டனையை கொடுங்கன்றாங்க. நான் கேட்கிறேன், உலகத்துல நீதிமன்றங்கள் விசாரிச்சு தீர்ப்பு கொடுப்பாங்க. நீதி அரசர்கிட்ட வந்து தீர்ப்பு என்ன? கொல்றது, கொல்றது. அவங்க என்ன கேட்டாங்க? அல்லாஹ்ட மக்ஃபிரத் எனக்கு வேணும், என் பாவத்துக்கு தௌபா வேணும், என்னை அடிச்சு கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான் தானே. தஹலல் ஜன்னah. சுப்ஹானல்லாஹ். அதே மாதிரி உங்களுக்கு தெரியும், ஜுஹைனா குலத்து ஒரு பெண். இதை நீங்க வரலாறுல எந்த ஒரு நீதி அரசர்கிட்டையும் போய் பார்க்கல. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்புல வாரா, ஜுஹைனா குலத்து பெண். யா ரசூலல்லாஹ், விபச்சாரம் பண்ணிட்டு. ரசூலுல்லாஹ் அவங்களை மேல இந்த கீழே வரைக்கும் பார்த்துட்டு சொல்றாங்க, வயிற்றுல உள்ளதை பெத்துட்டு வாங்க, அப்புறம் ஹத்து. அந்த பெண் அப்ப எவ்வளவு காலம்? ரசூல் என்ன பண்றாங்க? டைம் கொடுக்குறாங்க, மறக்கடிக்க. ஏன்? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்க. அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அவர் ரஹ்மான். கை குழந்தையோடு அந்த பெண் ஓடோடி வாரா, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் என்ன மன்னிக்கணும் யா ரசூலல்லாஹ், தப்பு பண்ணிட்டு விபச்சாரம் செஞ்சுட்டு. சுபஹான ரப்பி, சுபஹான ரப்பி. எத்தனை சகோதரிகள், எத்தனை சகோதரர்கள் இந்த ஊரில் செய்திருப்பார்கள். அந்த பெண்ணை யாருக்காவது கேவலமா பேசலாமா? கை குழந்தையோட அவசரமா வர்றான், ரப்பு என்ன மன்னிக்கணும், அல்லாஹ்வை நான் சந்திக்கிற நேரம் யாரும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையில் நான் சந்திக்கிறேன். உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லம்மா, குழந்தைய வளர்த்துட்டு பால் குடி மறக்கடிக்க வச்சுட்டு வாங்க. இன்னும் டைம் கொடுக்கறாங்க ரசூலுல்லாஹ். இப்ப ஹத்து வேணாம். அவ துடிக்கிறா, நான் ஒரு துரோகம் செய்து விட்டேன் யா ரசூலல்லாஹ், நான் அநியாயம் செய்து விட்டேன், என் ரப்புக்கு நான் துரோகம் செய்து விட்டேன், அவன் போட்ட கோடை நான் மீறி விட்டேன் யா ரசூலல்லாஹ். அந்த பெண்ணுடைய அடுத்த காட்சி ஹதீஸில் வருவது. சுப்ஹானல்லாஹ். அவ எப்படி வர்றா தெரியுமா? இன்றைக்கு புள்ளைய சும்மா கூட்டி வரல. அந்த புல்ல ஹதீஸில் வருவது, ஒரு சின்ன துண்டு ரொட்டியை கையில கொடுத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? பால் குடி மறக்கடிக்கப்பட்டு வாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. திரும்ப என்ன வீட்டுக்கு அனுப்பக்கூடாது, நான் உலகத்துல வாழ்றதுக்கு அருகதையற்ற பெண், தப்பில் ஈடுபட்டவ, என் ரப்பு எனக்கு மன்னிப்பு தரணும் என்பதற்காக வேண்டி ஹதீஸை அறிவிப்பாளர் சொல்கிறார், ஒரு பொடியன் சின்ன புல்ல ரொட்டியை சப்பி சப்பி வந்தார். அவன் மெல்ல எடுத்து வந்து, யா ரசூலல்லாஹ், ஜுஹைனா குலத்து பெண் வந்திருக்கிறேன், எனக்குரிய ஹத்தை நிறைவேற்றுங்கள் யா ரசூலல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள், அந்த புள்ளைய ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார் கையில் அந்த புள்ளைய கொடுங்கண்டாங்க ரசூலுல்லாஹ். குடி தோண்டப்பட்டது. அந்த பெண்ணுக்கு கல்லை எடுத்து, ஹாலித் பின் வலீத், என் ஞாபகம் சரி என்றால் ஒரு தோழர் எடுத்து அடிக்கிறார். நாசமா போன பெண்ணு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவ யாரு தெரியுமா? மதீனாவுடைய ஈமான், மதீனாவில் உள்ள 70 பேருடைய ஈமானை விட கனத்த பாரம் உள்ள ஈமான். தஹலல் ஜன்னah, சொர்க்கம் நுழைந்து விட்டால் மதீனாவில் ஒரு சொர்க்கவாசி என்றாங்க ரசூலுல்லாஹ். நீங்க உலகத்துல எத்தனையோ நீதிமன்றங்களை சண்டை பிடிப்பதை பார்த்திருப்பீங்க. ஆனால் இப்படி ஒரு நீதி உலகத்தில் எங்கேயுமே, தப்பு செய்து விட்டோம், எங்களுக்கு குற்றம் செய்து விட்டோம், தக்வா, ரமதான் கொடுத்த தக்வா. الذين ينفقون في السراء والضراء والقاظمين الغيظ والعافين عن الناس, அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, والذين اذا فعلوا فاحشة او ظلموا انفسهم ذكروا الله. அந்த தக்வாதாரிகள் ஒரு தீமையில் ஈடுபட்டா, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்கன்னு எங்கேயும் வரல, அவங்க பொய் செய்ய மாட்டாங்கன்னு எங்கேயும் வரல, அவங்க விபச்சாரம் செய்ய மாட்டாங்கன்னு எங்கேயும் வரல, அவங்க விபச்சாரம் செய்யற நேரம் அவங்க ஈமான் தூக்கப்பட்டிருக்கும், அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கணும். اذا فعلوا فاحشة او ظلموا انفسهم, அவங்க ஃபஹ்ஷால ஈடுபட்டால், மானக்கேடில் ஈடுபட்டால், தப்பு செய்தால், அவ் ظلموا انفسهم ذكروا الله, அவர்கள் தடிமையில் இருந்து கொண்டு அல்லாஹ்விடம் நிறைய கேட்பார்கள், இறைவா நான் துரோகம் செய்து விட்டேன், நீ போட்ட கோடை நான் மீறி விட்டேன். ذكروا الله فاستغفروا لذنوبهم, அவருடைய பாவங்களுக்காக فاستغفروا لذنوبهم, அவர்கள் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த பதில் என்ன தெரியுமா? وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ, ஒரு சின்ன குழந்தையை போட்டு தொட்டிலில் ஆட்டினா எப்படி இருக்குமோ, பாவம் செய்த அடியார்களை கூப்பிட்டு அல்லாஹ் கேட்கிறான், என்ன தவிர உங்களை யாரும் மன்னிக்க இருக்கிறார். என்ன அர்த்தம்?
உன்னை நான் மன்னிச்சுட்டேனப்பா, ஜன்னா, அவர்களுக்கு ஜன்னாவை அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால் யாரும் நம்பிக்கை இழக்காதீங்க. யா இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டு என்னுடைய அடியார்கள் அல்லாஹ் கூப்பிடுறான். ஒரு காலமும் இந்த குர்ஆன் ஆயத்து எனக்கு நல்ல ஞாபகம், எனக்கு இதை படித்து தருகிற நேரம் அல்லாஹ் பெரியவன் ஒரு மாதத்துக்கு மேல் என்னுடைய தஃசீரை யா இபாதி யா இபாதி என்று சொல்லி அது அல்லாஹ் எப்படி கூப்பிடுறான்? ஏ மூதேவி என்று கூப்பிடல, என்னுடைய அடியாரே, இபாதியல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்ட, உங்களை நீங்களே இஸ்ராஃப் பண்ணி கொண்ட என்னுடைய அடியார்களே. அந்த யா இபாதி, அந்த இரக்கம் அதுக்குள்ள இருக்குது. ஒரு வாப்பா தப்பு செஞ்சுட்டு வந்த பிறகு புள்ளே என் செல்ல மகனே நல்லா கூப்பிட மாட்டான் பாப்பா, அல்லாஹ் கூப்பிடுறான் யா இபாதி, என் அடியானே, அல்லஸீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொண்டவன். லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்பி கிடக்காதீங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நம்பி கிடக்காதீங்க. உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்ன கூப்பிடுங்க நான் பதில் தருகிறேன். வ இஸா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே வ இஸா ஸஅலக இபாதி அன்னி, என் அடியார்கள் உங்கள்கிட்ட வந்து என்ன பத்தி கேட்டா அவங்க மன்னிக்கணும், என்ன பத்தி பேசினா. வ இஸா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நபியே சொல்லுங்க நான் கிட்டேன்னு அல்லாஹ் சொல்லல. உங்கள்கிட்ட வந்து அடியார்கள் என்னைய பத்தி கேட்டா ஃபஇன்னி கரீப், அவர்களுக்கு நான் நெருக்கம். நபியே நீங்க சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, நான் பதில் கொடுக்கிறேன். ஃபஇன்னி கரீப், நான் நெருக்கம், அவங்களோட நான் இரக்கம், அவங்கள நான் மன்னிக்கிறேன். மன்னிப்புக்குரிய மாதம் எங்களை எட்டி பார்க்கிறது பெரியவர்களே. இதில் நாங்கள் மன்னிப்பு பெறவில்லை என்றால் நாங்கள் துர்பாக்கியசாலிகள். புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் ஒரு அருமையான மாதம், ஒரு அருமையான புயல் வீசப்போவர். எங்கள் மக்கள் நிறைய பேர் கொரோனா கோவிட் பள்ளியோட தொடர்பை குறைச்சிட்டாங்க. மார்க்கம் கசப்பாகிட்டு, மார்க்கம் சொல்ல போனால் அவர்களுக்குள் இப்ப மார்க்கம் அவங்களுடைய கல்வி வாழல, வேற வேற விஷயத்துல அவங்க பிஸி ஆகிட்டாங்க. துனியா அவங்களுக்கு ரொம்ப மேலாகிட்டு. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த சபையை பரக்கத் பொருந்திய சபையாக அல்லாஹ் மாற்றி அருள் புரிவானாக. இந்த ரமலானை சிறப்பிக்கக்கூடிய அடியார்களாக, இந்த ரமலானில் பூர்ண பாக்கியத்தை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.